அம்மா எனக்கு உத்தரவு வழங்கலாம். சிவ பிரேமா அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய நமங்கய்யா. திருடு வணக்கம். என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாயன். புலியற்கோன்ற பொழித்த புகழியற்கோன்களல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாலி திருநாடர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாள் போற்றி, ஒளிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். சிற்றம்பலம். சிவாயன் சிவாயன் சிவாய. சொக்கநாத வெண்பா. பூண்டமலம் மாண்டு விடல் போந்த சிவானந்த வெள்ளத்து ஆண்டு எனை மீண்டு விடமாகுமோ, நீண்டமால் வீரனென்பார் தாரா விமலா எனை கண்டார் ஆரென்பார் சொக்கனார் ஆரென்பார் சொக்கனார். சொக்கநாதனுடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனையிலே யாத்திரை பத்து என்ற இந்த பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். அதுல 45வது பதிகம் தான் யாத்திரை பத்து. அதுல 6வது பாடல் புகழ்மின் தொழுமின் அப்படிங்கிற இந்த பாடலைத்தான் நம்ம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே போன முறை முதல் வரிக்கு மட்டும் அர்த்தம் பார்த்தோம். புகழ்மின் தொழுமின் பூப்புனை மின் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அளவுல அதனுடைய அந்த வரிகள் எல்லாம் நம்ம அங்க பார்த்தோம். அடுத்தபடியா இன்னைக்கு புயங்கனே பாலே தூக்கி வைத்திட்டு அப்படிங்கிற அந்த வரிகளையும் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கு. அதனால அடியவர் பெருமக்கள் எல்லாம் அதை தயவு செய்து கேட்கணும், நம்பிச்சுவாங்க. அப்போ இந்த யாத்திரை பற்றி நமக்கு தருகின்ற உரைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யாத்திரை பற்றி நமக்கு தருகின்ற உரைப்பு அப்படின்னு சொல்றது அனுபவ அதீதத்தை உரைத்தல். இந்த அனுபவமானது அதீதமாக ஆகி உரைத்தல் என்றால் அதன்படி நிற்றல் என்று பார். அனுபவம் பெருக்கி அந்த அனுபவத்தின் மூலமாக நிற்றல், அதுதான் அனுபவ அதீதம் உரைத்தல் அப்படின்னு பேர். உரைப்பு அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சொல்லுவது அப்படின்றோம். உரைப்பு என்றால் சொல்லுவது அல்ல. உரைப்பு என்றால் இன்னொரு உரை அப்படின்ற வார்த்தைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நடந்து காட்டுகின்றது. நடந்து நாமே அப்படியாக நடந்து காட்டுவது. சோ படிக்கிறது எல்லாமே பயன்படுத்துறதுக்காகத்தான். பயன்படாத பொருளை படிப்பதினாலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. ஏட்டுல சுரக்காய்ன்னு எழுதிட்டோம்னா அதை கறியா சமைச்சு சாப்பிட முடியுமா, காய்கறியா போட்டு சாப்பிட முடியுமா? ஆனால் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா படிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நாம படிச்சதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றது அர்த்தம். சோ எது படிக்கிறோமோ அதை படிக்கிறத நடைமுறைக்கு கொண்டு வரணும். நாம் கல்லுகின்றதே, நாம் கல்வி பெறுகின்றதே நடைமுறையை அதை கொண்டு வருவதற்காகத்தான். அது அந்த வகையில எதை நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னா, சிவனுடைய அனுபவத்தை நாம் ஒவ்வொரு திருமுறையிலையும் படிக்கிறோம். அந்த திருமுறையில படிக்கிறது எல்லாத்தையும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் நம்மளுடைய முழு முதல் பொருள். படிச்சதோட இல்லாம அதை வாழ்வியலோடு ஒப்பிடுகின்ற அளவுல நமக்கு வரணும். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா சமயங்கள்லையும் வருகின்றது எல்லாமே
செய்ய முடியாததான் சொல்லுவாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா செய்ய முடியாதது அதைத்தான் வந்து அவங்க டார்கெட்டா பிக்ஸ் பண்ணுவாங்க எல்லா சமயங்கள்லயும். சைவ சமயத்துல மட்டும்தான் நாம செய்யக்கூடியவற்றை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு டார்கெட்டா பிக்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு செய்யக்கூடியதை மட்டும்தான் டார்கெட். மற்ற எல்லா சமயங்கள்லயும் செய்ய முடியாத டார்கெட்டா பிக்ஸ் பண்ற. எப்படிங்க நீங்க இப்படி சொல்றீங்க? எல்லா சமயங்கள்லயும் எப்படி செய்ய முடியாத டார்கெட்டா பிக்ஸ் பண்றாங்கன்னா, நம்ம பார்த்திருக்கோம் சமண சமயத்துல ஆடை உடுத்தக்கூடாது, தெரியும்ல? ஆடை உடுத்தக்கூடாது. அவர்கள் தலைமயிரெல்லாம் கையிலேயே தான் பிச்சு எடுக்கணும். அவர்கள் பல்லு விளக்க கூடாது, மயில் பீலிய வச்சு கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் செய்யறது அப்படிங்கிறது வந்து நடைமுறைக்கு ஒத்து வருமா? நினைச்சு பாருங்க. இயல்பான வாழ்க்கைக்கு அது ஒத்து வருமான்னு கேட்க. இயல்புக்கு மீறிய செயல்கள் அதெல்லாம் இயல்புக்கு அதை பண்ண முடியுமா? இப்ப சமணர்கள் வந்து நீங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் 36 பேர் வந்துட்டீங்க. உங்க எல்லாரும் கொஞ்சம் நல்லா டைம் இருக்கிறப்பவே எல்லாரும் உங்களுடைய அந்த அடியனுக்கு தருகின்ற அந்த கூலியை கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிவதி சொக்கநாதா அடியனுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. தேவி அம்மா பார்க்க முடியுது, பிரேமா அம்மா, ரேவதி அம்மா அவர்கள், குழந்தைவேலு ஐயா அவர்கள், விமலா தேவி அம்மா, பாரதி அம்மா, சந்திராமணியன் அம்மா, புஷ்பலதா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, சரலாஷினி அம்மா, சிவகுமார் ஐயா, வேலம்மாள் அம்மா, சுசிலா அம்மா, சரஸ்வதி கே அம்மா அவர்கள், சாருமதி அம்மா அவர்கள், செல்வி ரவிச்சந்திரன் அம்மா அவர்கள், சாந்தா அம்மா அவர்கள், சுகன்யா அம்மா அவர்கள் பார்க்க முடியல. மத்த எல்லாருக்கும் என்னுடைய சரஸ்வதி குருசாமி அவர்கள்லாம் மகிழ்ச்சி. பிரபாகரன் அம்மா, ஜெயக்குமார் அம்மா அவர்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அடியன் பெரும் தவம் உங்க எல்லாத்தையும் பார்த்தது. சிவகுமார் ஐயா எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆனந்தத்தோட நான் உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகளை பதிவு. ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் இருக்கலாம். உங்க திரும்பவும் கிடைச்சாதான் எனக்கு வந்து ஒரு எனர்ஜி ஆகும். இல்லைன்னா அது எனர்ஜினா காலையில கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு ஆரம்பிக்கிற வேலை திரும்ப அந்த 12 மணி நேரம் தொடர் வேலையா இருக்கா. அவங்கள பார்த்தா மட்டும்தான் அடியனுக்கு அந்த சார்ஜ் கிடைக்கும். அதனால கொஞ்ச நேரம் அடியனுக்கு வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்க போயிடலாம். தேவியம்மா வீட்டுல குழந்தையும் பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இங்க பாருங்களேன், நம்ம எல்லாரும் இப்ப பாத்துட்டு இருக்கோம்ல, எவ்வளவு அருமையா இருக்கு. நம்ம எல்லாம் வெளியில ஏதோ ஒரு வீட்டுல இல்ல, நம்ம எல்லாம் பக்கத்துல அமர்ந்திருக்கணும்ன்ற ஒரு உணர்வு இருக்குது. அதனாலதான் குமார் ஐயாவை என்னால பார்க்க முடியுது. ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாரையும் பார்த்தது உண்மையிலே நான் சும்மா வார்த்தைக்காகவோ இதுக்காகவோ சொல்லல. அடியனுக்கு பெரும் மகிழ்ச்சி. மாலத்தி அம்மாவனால் பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரையும் பார்க்கும்போது. சரி, உள்ள போயிடலாம். இப்போ மற்ற எல்லா சமயங்களும் நமக்கு சொல்லித் தருவதெல்லாம் கடைபிடிக்க முடியாததை சொல்லித்தரு. கடைபிடிக்க முடியாத சொல்லி தந்தா அது எவ்வளவு நாளைக்கு தாங்கும் சாமி? ராஜேஸ்வரி அம்மா, வேலம்மாள் அம்மா அனுப்பிச்சோம். வித்யாபதி அம்மா, புஷ்பலதா அம்மா அனுப்பிச்சோம். இப்போ நாம கடைபிடிக்க முடியாததை நமக்கு செய்ய சொல்றாங்க. இப்ப நான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன சொல்றேன், நம்ம வந்து 4:30க்கு எந்திரிக்கணும். எல்லாரும் 4:30க்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சு நீங்க எல்லாம் செய்யறவங்க தான், என்ன மாதிரி ஆளுக்கு சொல்றேன். நீங்க எல்லாம் 4:30க்கு எழுந்திருக்கிறவங்க தான், என்னைய மாதிரி ஆளுகளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி நடக்கவே முடியாத டார்கெட்டை நான் அவங்ககிட்ட கொடுத்தா என்ன ஆகும் சாமி? அதை ஒரு நாள் கடைபிடிப்போம் வேகமா, 2 நாள் கடைபிடிப்போம், 3 நாள் கூட கடைபிடிப்போம். ஆனா ஒரு 10 நாளைக்கு அப்புறம் என்ன ஆகும்? பழைய குருடி கதவை திரடின்ற மாதிரி என்ன ஆயிடும்? அது திரும்ப அப்படியே தன்னுடைய நிலைமைக்கு போயிடும். அது மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள அது திரும்ப அது பழைய நிலைமைக்கு. என்ன காரணம்? இயல்பு மட்டும்தான் நிரந்தரமா இருக்கும். நான் முக்கியமான செய்தி சொல்ல இருக்காரு. இயல்பா இருக்கிறது மட்டும்தான் நிரந்தரம். இயல்புக்கு மீறி இருக்கிறது என்னைக்கு நிரந்தரம் இல்ல. மத்தவங்க எல்லாம் இப்ப நீங்க மற்ற சமயங்கள் எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, தன்னையே ஒரு சில சமயங்கள்ல நீங்க பாத்துருக்கீங்கன்னா, அந்த சமயம் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களா கெஸ் பண்ணிக்கணும். ஒரு சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா காதுல எதுவும் போடக்கூடாது, கழுத்துல எதுவும் போடக்கூடாது, நகையே போடக்கூடாது. அவங்களும் அப்படிதான் இருக்காங்க. ஆனா பீரோக்குள்ள என்ன வச்சிருக்காங்க? பீரோக்குள்ள 150 பவுன் சவரம் நகை வச்சிருப்பாங்க ஐயா. நிறைய நகைகளை வச்சிருப்பாங்க, நிறைய வச்சிருக்காங்க. அவங்க போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க, அவ்வளவு சவரம் வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள. அப்போ அதனுடைய தாக்கம் ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க? ஏன் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க? அதனுடைய ஆசை வரக்கூடாதுன்றதுக்காக. ஆசை வரக்கூடாதுன்னு சொன்னா போதும், நீங்க போடக்கூடாதுன்னு சொல்ல தேவையில்லை. உங்களை ஆசையற்றவனாக மாத்தினா போதும், நீங்க எல்லாத்துலயும் நீங்கிருவீங்க. ஆனா அதை போடாத, இதை செய்யாத, இப்படி. இப்போ சமணர்கள் பாத்தீங்கன்னா ஆடையே இல்லாம இருப்பான், தலைமுடிய தானே பறிச்சுக்குவான், அடுத்து பல்லு விளக்க மாட்டான், குளிக்க மாட்டான். இந்த மாதிரி பண்றது சமணர்களுடைய வேலை. இது புத்தர்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஆப்போசிட். அப்படியே அவன் முழுசா போத்திக்குவான். புத்தர்கள் ஆடை பாத்துறீங்களா எப்படின்னா, நம்ம இப்ப பாக்குறோம்ல சுடிதார் பாக்குறோம்ல, அது மாதிரி
தொடிதார்ல டாப்ஸ் பாக்குற மாதிரி மேல போட்டு மேல இருக்கிற அங்கில இருந்து கீழே வரைக்கும் முழுசா முங்கி இருக்கும். சாக்கியர்கள்னு சொல்லுவாங்க, புத்தர்களை சாக்கியர்கள்னு சொல்லுவாங்க. அப்போ முழுசா பொத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க எந்த இடத்துலயும் படுத்துக்கலாம், எங்க படுத்தாலும் என்ன கடிக்காது, பாம்பு கடிக்காது, பள்ளி கடிக்காது, எதுவும் கடிக்காதுன்ற மாதிரி அவங்க அந்த உணர்வுக்காக. இவன் முழுசா ஆடையை திறந்து இருப்பான், இவர் முழுசா பொத்தி இருப்பா. அப்படி இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னா உடையில தான் வித்தியாசமே தவிர அறிவுல அவ்வளவு பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 பேருக்குமே அறிவு, ஏன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க 2 பேருமே கடவுள் இல்லைன்னு சொல்றாங்க, கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள். ஆக நாம இவங்க மட்டும் இல்ல, நிறைய சமயங்கள் என்ன பண்ணுதுன்னா செய்யவே முடியாத விஷயங்களை டார்கெட்டா வைக்குது. தப்பா நினைச்ச கூடாது, என்னை தப்பா நினைச்ச கூடாது, ஏன்னா நிறைய பேர் பாக்குறாங்க நம்மளுடைய வீடியோஸ். அதனால இப்போ ஒரு சில சமயத்துல வட்டி வாங்கக்கூடாதுன்னு ஒரு சமயம் இருக்கு. வட்டி வாங்கக்கூடாது, வட்டி கொடுக்க கூடாது. எனக்கு தெரிஞ்சு அதிகமான வட்டி வாங்குற ஒரு குரூப்ல அவங்களும் இருக்காங்க. அப்போ சமயத்தினுடைய அடிப்படை கொள்கையே ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயத்துக்கு. ஆனா நம்ம சமயத்துல மட்டும் என்ன ஃப்ரீடம்னா நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், நீ எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். அதனாலதான் நம்ம சமயம் வளரவும் இல்லை, அழியவும் இல்லை. பெருசா வளரவும் இல்லை, பெருசா அழியவும் இல்லை. காரணம் என்னன்னா எவன் எப்படி வேணா இருந்துக்கலாம். திருநீரை இப்படி நீளமா தான் பூசணுமா பூசிக்க, வட்டமா பொட்டு மாதிரி வைக்கிறியா வச்சுக்க, இல்ல சும்மா சின்னதா ஸ்ட்ரீக் மாதிரி வச்சுக்கிறியா வச்சுக்க, எதுனாலும் நம்ம சமயத்துல அலவுடு, எதுனாலும் நம்ம சமயத்துல அலவுடு. ஆனா என்ன நிலையில, இயல்பு நிலையில நிக்கணும்ன்றதுதான் நம்ம சமயம் சொல்லிது. அதனாலதான் எந்த சமயத்திலையும் இல்லாத ஒரு பெரும் ஆற்றல் சைவத்துக்கு உண்டு. நல்லா கவனிங்க. திருவாசகத்தை இப்படிதான் பாடணுமா, பாடுங்க பாக்கலாம். சரி இப்ப பாடுவோம். திருவாசகத்தை பாடிடுவோமா? நேற்று பாடவே இல்லை, நானே ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஒரு ஆசையா இருக்கு, ஆரம்பிக்கிறேன். புகழ் மின் தொழுமின் பூப்புனை மின் புயங்கன் தாலே புந்தி வைத்திட்டு இகழ் மின் எல்லா அல்லலையும் இனிவோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டேன். இப்ப பாருங்க தேவி அம்மா, அம்மா போடுங்க பாக்கலாம் ஒரு டியூனர். திருச்சிற்றம்பலம். புகழ் மின் தொழுமின் பூப்புனை மின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ் மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவன் தாழ் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே. நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் முருகி நிற்போமே. திருச்சிற்றம்பலம். கூட குழந்தையும் பாடிடுச்சு கூட வந்து பாடுறதுக்கு வந்துருவாங்க. சரஸ்வதி குருசாமி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அவர்கள் சிவாயனமையா திருவடி வணங்கிறேன். புகழ் மின் தொழுமின் பூப்புனை மின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனிவோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கி நாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. அருமை அருமை. ஆக இந்த திருவாசக பாடலை இப்படித்தான் பாடணும்னு ஏதாவது இருக்கா? யாரு வேணாலும் எப்படி வேணாலும் பாடலாம். ஏங்க எனக்கு பாட்டே வரலங்க, வாசிக்கலாம்.
புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு இகழ்மின் எல்லா அல்லலையும் இனிவோர் இடையூர் அடையாமே திகழும் சீரார் சிவபுரத்து சென்று சிவந்தால் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்பாமே. அப்படி வாசிக்கவும் சரி. அப்போ வாசிக்கலாம், பாடலாம், இல்ல எது எனக்கு தமிழே வாசிக்க தெரியாதுங்க, தமிழே தெரியாதுங்க, அப்ப சொல்லுங்க நமச்சிவாய சொல்லுங்க அப்படின்னு சொல்ல நமச்சிவாய சொல்லலாம், கண்முடிக்கு உட்காரலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போ சைவ சமயத்துல மட்டும் என்ன அப்படின்னா இப்படித்தான் வழிபாடு செய்யணும்னு கிடையாது. வைணவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைணவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைணவம்னா என்னது? திருமாலை முதற் பொருளாக கொண்ட சமயம். அவங்க பாத்தீங்கன்னா நீங்க யூஎஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ரஷ்யால இருந்தாலும் சரி, ஸ்ரீரங்கத்துல இருந்தாலும் சரி, ஒரே மெத்தட் தான். சாமிக்கு இந்த வழிபாடுனா இன்னைக்கு இந்த வழிபாடுதான், இந்த படி இதுதான். இவர் ராமானுஜர் போட்டு கொடுத்திருக்காரு பாதை, இப்படித்தான் சமஸ்காரம் பண்ணணும், இப்படித்தான் தீக்கை வாங்கணும், இப்படித்தான் நிக்கணும், இந்த மாதிரிதான். இன்னும் அவங்க சுவாமிக்கு என்ன திவ்ய பிரபந்தம் தான் பாடுவாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் சமஸ்கிருதமே கிடையாது சாமிக்கு. அந்த அவர் வெளியே வர்றப்போ திவ்ய பிரபந்தம் தான். அதுவும் எப்படி? மாலே அங்கே தன்னாரதானே தானே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ராகம் இருக்கும். அந்த ராகம் தான் வேற எந்த ராகமும் கிடையாது. அவனுக்கு நெய்வேத்தியம் இதுதான் நெய்வேத்தியம். உப்புலியப்பனுக்கு நெய்வேத்தியம் இதுதான். இது இப்படித்தான் வழிபாடு செய்யணும், அப்படித்தான் வழிபாடு. தேர் இஸ் நோ சேஞ்சே கிடையாது. இது மாதிரி பல சமயங்கள் தனக்கு எங்க பார்த்தாலும் யூனிஃபார்மிட்டி இருக்கும். எல்லா இப்போ கத்தோலிக்க மதமா இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும், இஸ்லாம மதமா இருக்கட்டும், எல்லா சமயங்களா இருக்கட்டும், எல்லா சமயங்கத்திலையும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும். எல்லாருக்கும் ஒரே ஒரு மாதிரியான வழிபாடு தான் இருக்கும். ஆனா எந்த எப்படி வேணாலும் நீ வழிபாடு, நீ எப்படி வேணாலும் வழிபாடு பண்ணு, நீ என்ன மாதிரி வேணாலும் சாமியை கும்பிட்டுக்கலாம், நீ எப்படி வேணாலும் பாடிக்கலாம். அதனாலதான் சைவம் பெருசா வளரவும் இல்லை, சைவம் யாரும் அழிக்கவும் இல்லை. என்ன காரணம்? ஏதாச்சும் நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், நீ சொன்னதை நான் ஏன் கேட்கணும்? ஒரு குரூப் இருக்கும், முதல்ல ஒரே குரூப்பா இருக்கும், ஒருத்தர் சொல்லுவாரு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன பண்றோம்? சைவ சித்தாந்தம் படிச்சதுக்கு அப்புறம் என்ன நினைச்சுவாங்க, நமக்கு தான் சித்தாந்தம் தெரிஞ்சிச்சு, இவன் சொல்றது நம்ம ஏன் கேட்கணும் அப்படின்னு அந்த குரூப் என்ன எடுத்துரும். அந்தாலும் கொஞ்சம் ஃபேவரா இருக்காரு, அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பண்றாரு, அப்படி குரூப் 2ஆ உடையும், 3ஆ உடையும், 4ஆ உடையும், உடைஞ்சுக்கிட்டே போகும். காரணம் என்னன்னா சிவத்தை எப்படி வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம்னு சொன்ன அந்த பெரும் சுதந்திரம் தான் சைவத்தினுடைய வரமும் சாபமும் ரெண்டுமே அது. ஆனா சாபம்னு சொல்ல முடியாது. சாபம்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா நம்ம தான் அதை சாபமா மாத்திக்கிறோமே தவிர அதை அப்படி சொல்ல. சரி, அப்போ முக்கியமான செய்தி, இயல்பு நிலையில் நிற்றல். இயல்பு நிலையில நின்னா மட்டும்தான் உங்களால சரியான செயலை செய்ய முடியும். சரி, ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாமா? ஒரே ஒரு நிமிடம் ஆன் பண்ணிக்கலாமா? கொஸ்டின் கேட்க போறோம், ஒரு கொஸ்டின் கேட்க போறோம். அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்லை. என்னன்னா, நீங்க என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்தவங்களும் நான் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கனவு இருந்திருக்கும்ல, இருந்திருக்குமா இருந்திருக்காதா? தண்டபாணி ஐயா, நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? உங்க கனவு என்னன்னு சொல்ல முடியுமா? சும்மா எல்லாரும் கனவு என்ன? எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இருந்து அப்பா எழுத படிக்க தெரியாத ஒரு தாய் தந்தையர்கள், விவசாய குடும்பம். ஆனா எனக்கு காலப்போக்கில் சாதாரண ஒரு BA டிகிரி வாங்குற ஒரு ஆபீஸ் வேலையில நிறைய சர்டிபிகேட் தான் வாங்கியிருக்கேன். நல்ல டென்னிஸ் இது விளையாடுவேன், டெனிகெட் விளையாடுவேன், இது ஃபுட்பால் விளையாடி இருக்கிறேன், அப்புறம் கபடி விளையாடி இருக்கேன். எல்லாத்துலயும் லாங் ஜம்ப் தோக்குறமோ இல்லையா கலந்துப்பீங்க. 100 மீட்டர் 200 மீட்டர் அப்படின்னு கலந்து தோத்துருக்கேன், ஜெயிச்சிருக்கீங்க. எல்லாத்துலயும் சேர்த்து விளையாட்டு வீராங்கனை ஆகணும்னு ஒரு அதாவது ரொம்ப பெரிய அளவுல கற்பனைனால ஒரு விளையாட்டுல சிறந்து விளங்கணும் அப்படின்ற மாதிரி செஞ்சிடலாம் சாமி. பிரேமாமா அதை நம்ம நடத்துறோம். நம்ம அம்மாவை காம்படிஷனுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அனுப்புறோம். தங்க பதக்கம் வாங்குறத நம்ம பாக்குறோம். நம்ம எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. கேள்வி கேட்டது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களேன். இவ்வளவு நாள் எனக்கு அம்மாவோட அந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. தண்டபாணியை சொல்லும் போது எனக்கு ஒரு மனசுக்குள்ள அவ்வளவு பெரிய உருக்கமே வந்துருச்சு. சரி, இன்னும் 2-3 பேருக்கு வாய்ப்பு தான் கொடுப்போமே. இது மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சாந்தி அம்மா, சாந்தி ஆரம்பமா என்ன ஆகணும்னு நினைச்சுக்கிறீங்க? நீங்க அந்த முதல்ல சொல்லுங்க. பெரியவங்ககிட்ட கேட்டுக்கிறோம் முதல்ல.
மூத்த அடியார்கள். மூத்தமே படக்கூடாது. எப்படி பிரேமமா சொன்னாங்க பாருங்க. அது மாதிரி நீங்க என்ன டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்கய்யா. அருமை அருமை. டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எங்க வீட்டுல வசதி இல்ல படிக்க வைக்கிறதுக்கு. இந்த படிக்க வச்சு ஒரு தொழில சம்பாரிச்சு ஒரு வாழ்க்கையை சேர்த்து கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அருமை அருமை அருமை. நல்லது நல்லது. நன்றி. ஆயிட்டாங்க ஐயா. அவங்க டாக்டர் இசைவாணி. அவங்க டாக்டர். அவங்க ரெண்டு பேர்ட்ட மட்டும் கேட்கலாம். இல்ல ரெண்டு பேர்ட்ட மட்டும் நான் கொஞ்சம் சாய்ஸ். இப்போ கொஞ்சம் பெரிய வேளமல்லம்மா சொல்லுங்க. அம்மா சொல்லுங்க. அம்மா வேளமல்லம்மா என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்க ஐயா. ஐயா முத பெண் போலீஸ் எடுக்கிறப்ப நான் செலக்ட் ஆயிட்டேங்க ஐயா, மதுரையில ரிசர்வ் லைன்ல. எங்க அப்பா என்னைய விடவே மாட்டேன்ட்டாருங்க ஐயா. எங்க அப்பா காந்தியவாதி. அவர் சுபாஷ் சந்திர போஸோட டீம்ல இருந்தவருங்க ஐயா. நீ சமூக சேவகியாதான் நீ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக சேவகியாதான் இருக்கணும்னு சொல்லிட்டார். அப்புறம் தான் நான் நர்சிங் படிச்சேங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. ரஞ்சதாமணி அம்மா சாமி ஏதோ சொல்ல வராங்க. ஐயா நான் விளையாட்டுலதான் நல்லா இதாகணும்னு நினைச்சேங்க ஐயா. ஆனா ஆக முடியல. இங்க கிராமத்துல இருந்ததுனால வெளியில வர முடியல எனக்கு. அருமை 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 அருமை. சரி, இப்ப இளைஞர்களுக்கு ஆமா இங்க மத்த வந்தவங்களுக்கு வேற யாரா இருக்காங்க? நியூ கமர்ஸ், அதாவது விக்னேஷ் ஐயா என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க சுவாமி? ஐயா திருவடி வணக்கம்யா. பெரிய செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். பட் சம்பந்தமே எல்லாம் ப்ரொஃபஸரா உட்காந்துருக்கேன். நினைச்சு கூட பார்க்கல சாமி. செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. என்ன எனக்கு தெரியல பாத்தீங்களா? எனக்கு பெருமாள் எவ்வளவு பெரிய வாய்ப்பு கொடுத்திருக்காரு பாருங்க. உங்களுடைய ஆசைகள் எல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சிவசு அங்க இருக்கேன்மா. ஐயா நான் ஆசிரியை ஆகணும் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஐயா. அருமை அருமை அருமை. பிரேமம்மா சொன்ன மாதிரி விளையாட்டுலயும் நிறைய சின்ன பிள்ளைங்களா விளையாடி இருக்கேன். நிறைய மெடல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஆனா ஆசிரியை ஆகணுங்கிறதா என்னுடைய இது. ஊருக்கு வர்றோம் சாமி, ஊருக்கு வர்றோம். இனிமே நம்ம அடியார்கள் எல்லாம் சங்கம் ஆனோம்னா நம்ம விளையாட்டு போட்டிகள் தான் வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் விளையாட்டு போட்டிகள் வச்சு நம்ம அடியார்கள் எல்லாம் ஓட விட்டு லாங் ஜம்ப் பண்ண வச்சு நம்மளே எல்லாம் வயசானவங்க விளையாட்டு போட்டி வச்சா அவங்களுக்கு தகுந்த மாதிரி மியூசிக்கல் சேர் தான் வைக்க முடியும் எங்களுக்கு வச்சா. சின்ன வயசுல சாருமதி சுதாமா அந்த மாதிரி சின்ன வயசா இருக்கிறவங்க எல்லாம் விளையாடுவாங்க. நாங்களாம் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் பண்ணலாம். வயசுக்கு தகுந்த விளையாட்டுங்க. ஆமா வயசுக்கு தகுந்த விளையாட்டு. இந்த வயசுல இருந்து இது எங்களுக்கே வயசாயிடுச்சுமா. நடராஜன் ஐயாவோட நிறுத்திக்கலாம். அவங்களோட நிறுத்தி நம்ம போய் நடராஜன் ஐயா சுவாமி. ஐயா சிவாய் நம்ம திருவடி வணக்கம் ஐயா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். நான் என்ஜினியர் ஆகணும்னு விரும்பினேன். என்ஜினியர் ஆயிட்டேங்க. எங்க வீட்டுல பசங்க எல்லாருமே என்ஜினியர்ஸ். அதனால இன்ஜினியரிங் படிக்க வச்சுட்டாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சுதாமா ஏதோ கை தூக்கிருக்காங்க. அம்மா ஏதாவது சொல்ல வரீங்க? அம்மா என்ன நினைச்சீங்க? ஐயா டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்கய்யா. ரொம்ப ஆசைப்பட்டேன். காலேஜ் முடிச்சுனே டீச்சர் ஆயிட்டேங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கய்யா டீச்சர் லைஃப். கடவுள் திருவருளால ரொம்ப சந்தோஷமா அதை நான் மனசார என்ஜாய் பண்ணுங்க. சரி, நீங்க எல்லாம் ஒண்ணு கேக்குற கேள்வி எனக்கு தெரியுது. அதான் நீங்க எல்லாம் கேக்குற கேள்வி எனக்கு தெரியுது. எல்லாரும் கேள்வி கேட்டு நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்டா நானும் எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னன்னா எம்பிபிஎஸ் டாக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பயங்கரமா அதுல பயங்கரமான வெறித்தனமா இருந்தது. எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறம் ஆக முடியல. காரணம் நான் நல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எல்லாத்துலயுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட், நல்ல மார்க். என்னை படிக்க வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வந்திருந்திருப்பேன், மாற்றுக்கிறதே இல்லை. ஆனாலும் அவங்களால படிக்க வைக்க முடியல. சுத்தமான ரொம்ப கஷ்டமான சூழல். அவங்க சொன்னாங்க நீ போயிடும் தங்கம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா போனதுக்கு அப்புறம் ஒரு புக்கு 500 ரூபாய் இருக்கும், அதை எங்களால வாங்கி தர முடியாது. அது போய் உனைய வேஸ்ட் ஆக்குறத விட எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீ இன்ஜினியரிங்லேயே போயிருந்தாங்க. ரொம்ப மனசு கஷ்டம். என்னடா டாக்டர் பார்த்தா எங்க வாத்தியார் எல்லாம் போய் பார்த்தா டாக்டர்னு போட்டிருந்தாங்க. வாத்தியாருக்கு பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டிருந்தாங்க. என்னடா இவங்க டாக்டர்னு போட்டு உட்காந்துருக்காங்க, என்னடா காரணம் சொல்லி கேட்டா நாங்களும் டாக்டர் தான், இந்த மாதிரி பிஹெச்டி முடிச்சா டாக்டர் ஆகணும்னாங்க. அப்பவே எனக்கு ஒரு ஆசை, சரி நம்மளை இந்த ஃபீல்ட்ல சேர்த்து விட்டாங்க, எப்படியாவது பிஹெச்டி முடிச்சு அதுலயாவது டாக்டர்னு ஆயிடணும், நம்ம டாக்டர் 4 பேர் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண, கடைசியில அதையும் ஆயிட்டேன். அது ஒரு பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதுக்கு ஆனேன். இப்ப எல்லாரும் ஆன் பண்ணிக்கிறேன். இப்ப உங்க முகத்தை இப்பதான் உங்க முகத்தை பார்க்கணும். இப்பதான் உங்க முகத்தை எல்லாத்தையும் பார்க்கணும்.
எல்லாரும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு 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 தேடல் இருக்கு இல்ல? எல்லாருக்கும் இந்த உலக வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, ஒரு தேடல் இருக்கு. ஆனா நினைச்சு பாருங்க, இன்ஜினியரிங் ஒரு பையன் வந்தான் என் கிளாஸ்ல. நான் எப்பயுமே பசங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்போ இதுக்கு இந்த கேள்வி கேட்டுதான் ஆரம்பிப்பேன். ஏன்னா யார் யாருக்கு என்ன ஆசை இருக்கோ அவங்க பிரிச்சிருவேன். அப்படி ஒரு பையன் சொன்னா, எனக்கு சார் எனக்கு வந்து மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், மியூசிக் தான் எனக்கு உயிரே. ஆனா நான் இங்க இன்ஜினியரிங்ல போய் என்னை சேர்த்து விட்டாங்க, எனக்கு என்னால முடியவே இல்லை சார், எனக்கு என்னால இதை வந்து யோசிக்கவே முடியல சார் அப்படின்னா. அப்படியே பார்த்தேன் அவன் யார் யாரெல்லாம் நோட் பண்ணி கடைசியில நான் ஒரு மியூசிக் ட்ரூப்பே அந்த காலேஜ்ல ஆரம்பிச்சேன். மியூசிக் ட்ரூப் ஆரம்பிச்சு அவனை அதை போட்டு விட்டு ரொம்ப பெரிய இடத்துல வந்தான். இன்னைக்கு என்னுடைய தமிழ்ல ஒரு சங்கம் மாதிரி ஆரம்பிச்சோம். அதுல ஒரு சில பேரை போட்டு விட்டு அதுல தமிழ்ல பேசி இன்னைக்கு என்னுடைய 2-3 பசங்க வந்து நிறைய படங்கள்ல நடிக்கிறாங்க. அவங்களுக்கு நடிப்பு அந்த மாதிரி அவங்களுக்குன்னு உள்ள கேட்டகரியை வச்சு அவங்களுக்கு பண்ணணும். எதுக்காக சொன்னவங்க இவ்வளவு பெரிய விஷயம் எதுக்காகன்னா, நீங்க நினைச்சு பாருங்க, சப்போஸ் நீங்க நினைச்ச இடத்துல உங்களை வச்சிருக்காங்க, உங்களோட இயல்பு என்னன்னா, நான் டாக்டர் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும், நான் செஃப் ஆகணும், நான் வந்து இந்த மாதிரி இன்ஜினியர் ஆகணும், நான் வந்து இந்த மாதிரி ஆகணும்னு எல்லாம் நினைச்சிருந்தீங்க. உங்களை அந்த இடத்துல அப்படியே சேர்த்து விட்டு இருந்தா நீங்க என்ன இருப்பீங்க? இன்னைக்கு பண்றதை விட பல மடங்கு ஆனந்தமாவும் இருப்பீங்க, அதே சமயத்துல நீங்க பெருசாவும் சாதனை முடிச்சிருப்பீங்க. அது வந்து உண்மையா இல்லையா? நம்மள சரியான இடத்துல நம்மளுடைய இயல்புக்கு தகுந்த இடத்துல நம்ம வச்சோம்னா நாம அதுல எந்த வித பிசகு பண்ணுவோமா? எந்த வித பிசகும் பண்ண மாட்டோம். நம்ம ரொம்ப சிறப்பா இருப்போம். கரெக்டா? ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? அது போலதான் சிவபக்தியும். சிவபக்தி நம்மளால என்ன முடியுதோ அதை மட்டும் நம்ம செஞ்சோம்னா தான் நாம என்னவா இருக்க முடியும்? பெஸ்டா வர முடியும். சிவபக்தியிலே பெஸ்டா வர முடியும். அவன் வந்து திருமுறை பாடுறான், அவன் வந்து இந்த மாதிரி நெத்தி நிறைய திருநீர் போடுறான், அவன் வந்து கோயிலா போறான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு, அவன் வந்து தலைகீழ சித்தாந்தம் படிக்கிறான் அப்படின்னு அவனை பார்த்து நாம சூடு போட்டுக்காம உனக்கு சிவத்துக்கிட்ட உன்னுடைய அன்பை தெரிவிக்கணும். இப்போ உங்க அம்மா கிட்ட உங்க அன்பை தெரிவிக்கணும், என்ன பண்ணுவீங்க? உங்க அம்மா கிட்ட அன்பை தெரிவிக்கணும், என்ன பண்ணுவீங்க? அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்வாங்கய்யா. பேசுவோம். கஷ்டம், அம்மாவை திருப்திப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அம்மாவை கேட்டா நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. இப்படி சொல்லலாம், தாய்மார்கள் எல்லாம் உங்க பிள்ளைய நீங்க வந்து அன்பு காட்டணும், உங்க பிள்ளை கிட்ட நீங்க அன்பு காட்டணும், என்ன பண்ணுவீங்க? தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவீங்க? புடிச்ச மாதிரி சமைச்சா அதேதாங்க ஐயா நானும் சொல்லுவேன். அப்படிதான், புடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்தா அவ்வளவுதான். அதான் வார்த்தை. நம்ம பிள்ளைய சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அப்பாவா இருந்தா அந்த பிள்ளைக்கு பிடிச்ச இடத்த கூட்டிட்டு போய் சுத்தி காமிச்சிட்டு வருவாரு. அம்மாவா இருந்தா பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொடுத்து அந்த பிள்ளைய அன்பு காட்டும். தன்னுடைய அன்பை தாய் காட்டும் போது சமையல்ல காட்டுவா, தந்தை காட்டும் போது சுத்தி காமிக்கிறதுல காட்டுவா. அப்படி சரிங்களா? அது போல தங்கை கிட்ட காட்டணும்னா ஒரு மாதிரி அன்பு. இப்படி ஒவ்வொருத்தங்க கிட்டையும் அன்பு காட்டுறதுக்கு நமக்கு ஒரு மீடியம் இருக்கு இல்லையா? அது போல சிவத்துக்கிட்ட நீங்க அன்பு காட்டுறீங்கல்ல, அதுக்கு பேர் தான் சிவபூசை. சிவத்துக்கிட்ட நீங்க காட்டுகின்ற அன்புதான் சிவபூசை. சிவபூசைனா காலை மடக்கி உட்காந்து 4 பூவள்ளி போட்டு 2 தண்ணி அள்ளி. உங்களுக்கு என்ன மாதிரி அன்பு செய்ய முடியுதோ, என்ன நல்லா கவனிங்க, சிவபெருமானுக்கு உங்க இயல்புல நின்று நீங்க அன்பு செஞ்சா மட்டும்தான் முழுமையான சிவபக்தியை நீங்க உணரவே முடியும். எனக்கு தெரிஞ்ச சிவபக்தி பேசுறது, எனக்கு தெரிஞ்ச சிவபூசை பேசுறதுதான். அதனாலதான் 350 அமர்வா எந்த பிசகல் இல்லாம நமக்கு பிடிச்ச விஷயம் இல்ல, நம்ம பேஷனேட்டா பண்ணுவோம்ல, பிசகல் இல்லாம பண்ணுவோம்ல, எந்த தடை இருந்தாலும் பண்ணுவோம்ல, அதனால அதை எடுத்து பண்றோம். சப்போஸ் உங்களுக்கு என்ன முடியுது பார்த்தாரு, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செய்தி மட்டும், எல்லாரும் முக்கியமா அந்த செய்தி பார்த்தாரு. அவரு புத்தர் மதத்தை சேர்ந்தவரு, சாக்கிய மதத்தை சேர்ந்தவரு. திடீர்னு சிவன் பால ஒரு அன்பு வந்துருச்சு, நல்லா கவனிக்கணும், அன்பு வந்துருச்சு. சரின்ட்டு தன்னை மறந்து அப்படியே அந்த புத்த ட்ரெஸ்ஸோடய உள்ளுக்குள்ள போறாரு கோயிலுக்குள்ள. நில்லுன்ட்டாங்க, நீ புத்த ட்ரெஸ்ஸோட உள்ள வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? அப்பதான் பாக்குற தான் ட்ரெஸ் புத்த ட்ரெஸ்ஸா போட்டிருக்கோமே. அப்ப பார்த்த உடனே சரி இதை கழட்டி வச்சுட்டு போலான்றப்போ அவர் நினைக்கிறாரு, சிவபெருமானுக்கு எந்த பேதமும் இல்லையே, எந்த நிலையில இருந்தாலும் ஏத்துக்குவானே, அப்புறையே நம்ம கலட்டணும், கலட்ட மாட்டேன், இதை கலட்டாமலே நான் சிவத்தை அன்பு செய்வேன்னு நினைக்கிறாரு. சிவத்துக்கிட்ட சாப்பிடவே இல்லை, சிவபூசை செய்துட்டு தான் சாப்பிடணும்னு செஞ்சார். யாரு? சாக்கிய நாயனார் சிவபூசை பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு நினைச்சாரு.
என்ன பண்ணிட்டாரு, சாப்பிடவே இல்லை, அப்படியே சாப்பிடாமலே இருக்காரு. எந்த கோயிலுக்குள்ளேயும் விடல, சிவபெருமானுடைய திருமேனியே தெரியல, சிவபூசையே பண்ண முடியல. நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கு. 4 நாள் ஆயிடுச்சு, 5 நாள் ஆயிடுச்சு. 5 நாள் கடும் பசி, 5 நாள் கடும் பசி, ஒண்ணுமே முடியல, கண்ணெல்லாம் சொக்குது, அப்படியே கண்ணுல பஞ்சு அடையுது, என்ன பண்றதுன்னு தெரியல. சிவபெருமானை பார்க்காம அவனுக்கு பூசனை செய்யாம சாப்பிட முடியாதே அப்படின்னு போயிட்டு இருக்காரு. ஒரு மரத்துக்கு அடியில இருந்து தானே சுயம்புவா வெளியேந்திருச்சானா சிவபெருமான். இவன் நம்மளை பார்க்க மாட்டான், தானே சிவபெருமான். அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரா, எப்ப எனக்கு பசின்னு நினைச்சேன், எனக்கு பசி இல்ல, உனக்குதான் பசி, என்ன பார்க்கணும்னு உனக்கு பசி வந்துருச்சு போல, இந்த பாவியினுடைய பசியை போக்குவதற்காக எழுந்தருளி விட்டாயே எந்திரிச்சுட்டா. அப்படி சுத்தி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, பச்சை இலை இல்ல, ஒரு சின்ன ஒரு மலர் இல்ல, ஒரு ஏதாவது நைவேத்தியம் பண்ணு, ஏதாச்சும் பண்ணுமான்னு தன்னுடைய அன்பை காட்டணும். என்ன காட்டணும்னு தெரியல. கீழே பார்த்தாரு, கல்லு இருந்துச்சு, எடுத்து விட்டாரு பாரு. கீழே கல்லு இருந்துச்சு, எடுத்து விட்டாரு. அப்படி கல்லு மேல பட்ட உடனே அப்படியே சிவம் அப்படியே அதுல இருந்து வெளி வந்து அப்படியே அவனை போய் வாரி அணைச்சு அப்படி கூட்டுட்டு தன் அன்பை வெளிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாரு, கல்ல எடுத்து எறிஞ்சாரு. அதுதான் அவரால் அப்ப முடிஞ்சது. அந்த சூழ்நிலைக்கு அவரால் அவ்வளவுதான் முடிஞ்சது. ஆகமம் பார்க்கல, வேதம் பார்க்கல, புராணம் பார்க்கல, இதிகாசம் பார்க்கல, சாஸ்திரம் பார்க்கல, சம்பிரதாயம் பார்க்கல, எதுவும் பார்க்கல. அவருக்கு அன்பை வெளிப்படுத்தணும், அதுக்கு கல்லு கிடைச்சது. நீங்க பாத்தீங்களா, குழந்தைங்க எல்லாம் அன்பு பாத்தீங்களா? குழந்தைங்க போட்டு அப்படியே தாட்டிட்டே இருப்போம். குழந்தைங்க ரொம்ப அன்பாயிடுச்சு என்ன பண்ணும், மேல போட்டு தாட்டி ரொம்ப அன்பா இருந்தா என்ன பண்ணி வரும் குழந்தைங்க? அன்பு எப்படி காட்டும்? கடிச்சு வச்சிரும், கடிச்சு வச்சிரும் பாத்தீங்களா? குழந்தைங்க ரொம்ப ஜாலியா இருக்கிறப்போ கடிச்சு வச்சிரும் நம்மள. அவங்களுக்கு அன்பு அப்படிதான் காட்ட முடியும். இப்ப நாய் இருக்கிற நாய் கடிச்சுதான் அன்பை காட்டும், வாலாட்டிதான் அன்பை காட்டும். அப்போ உங்க இயல்பை நின்று காட்டுகின்ற அன்பு சிவபூசை ஒன்றைத்தான் பெருமான் கேட்டுட்டு இருக்கான். அவனை மாதிரி நான் பண்ணணும், அவனை மாதிரி பாட்டு பாடி பண்ணணும். நீங்க ஆதிபராசக்தின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்கல்ல, அதுல படத்துல சுருளிராஜன் தான் அப்படி அவர் வந்து இந்த மாதிரி சாமிக்கு என்ன பண்ணணும்னு, சாமிக்கு பொங்கல் வைக்க, ஐயோ பொங்கல் வைக்கலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு குட்டி படையில பொங்க வச்சு சாமியை கூட சாமி வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஐயா அம்மா இங்க சாப்பிடாதம்மா, அங்க போய் சாப்பிடுமா, அவங்க எல்லாம் அப்படின்னா பொங்கல் வச்சிருக்காங்க, நிறைய பதார்த்தம் வச்சிருக்காங்க, அப்படி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க போய் கூட்டிட்டு பார்த்தா அவங்கள மாதிரி பண்ண முடியலையேன்னு சுருளிராஜன் வருத்தப்படுவா. அப்படி ஆனா அன்னை பராசக்தி வந்து இவங்களுடைய பொங்கலை தான் எடுத்துக்குவா, அவங்க பொங்கலை எடுத்துக்க மாட்டான். அதெல்லாம் தெரியல. என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமான செய்தி, உங்க இயல்புல நின்று பெருமானுக்கு டெய்லி எப்படி அன்பு செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க, அவ்வளவுதான். உங்க இயல்புல நின்று தினமும் அவனுக்கு அன்பு செய்ய முடியும். அன்பு செய்யறதுக்கு நமக்கு எப்படின்னு தெரியாதுன்றதுக்காகத்தான் பூவை சொல்லி கொடுத்தாங்க. ப்ரப்போஸ் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட அன்பு காட்டணும்னா என்ன பண்ணுவான், பூ எடுத்து நீட்டு வந்தாமான்னு நீட்டுவான், இல்ல ஏதாவது வாங்கி கொடுப்போம் சாப்பிடறதுக்கு, இல்ல ஒரு சாங் பாடுவோம். அது மாதிரிதான் சாமி கிட்ட ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நம்மளுடைய அன்பை தெரிவிச்சுக்கோங்க. அது இல்ல உங்களுக்கு வேற மாதிரி அன்பை தெரிவிச்சுக்கோங்க. அந்த மாதிரி செய்யற அன்புதான் கடைசி வரைக்கும் எந்த பிசகு இல்லாம போகும். வேறவங்க மாதிரி நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, இயல்புக்கு மீறி நீங்க நிக்கிறீங்கன்னா கண்டிப்பா சாயம் வெளுத்துரும், ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா வேறவன மாதிரி நடிக்கணும், இல்ல வேறவன மாதிரி நடிக்கணும். அவங்க பாரு அவன் எப்படி எல்லாம் கண்ணீர் விட்டு, எனக்கு கண்ணீர் வரலையா பரவாயில்ல, என்னால பாட முடியலையா பரவாயில்ல, என்னால இதுதான் முடியும்னா சாமி கிட்ட போயிட்டு தன்னை அப்படியே முழுமுதல் பொருளா விரிச்சு காட்டும். தன்னுடைய அத்தனை குணங்களையும் சாமி கிட்ட அப்படியே காட்டக்கூடியவன் எவனோ அந்ததான் அவன் அவிழ்பாகம், உண்மையான அன்பத்தான் அவன் அவிழ்பாகமா எடுத்துக்கிறான் சாமி. அப்போ இயல்புல நின்று வழிபாடு செய்வதை ஒன்றுதான் சிவபூசை. சிவபூசைனா என்ன? சிவபூசைனா என்ன சாமி? சிவபூசைனா என்ன அப்படின்னா இயல்பாய் நிக்கிறது. சிவபூசைனா என்ன அப்படின்னா உண்மையான அன்பு. அதான் நானே சொல்றேன். சிவபூசைனா என்னன்னா, தினமும் நம்ம கிட்ட இருந்து பிரிவில்லாத சிவபெருமான் இருக்காங்கல்ல, அவன்கிட்ட போய் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ரெனியூ பண்றதுதான் சிவபூசை. நம்ம கிட்ட பிரிவே இல்லாம இருக்கான், அது அவனுக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியல. ஏன் நம்ம போய் டெய்லி ரெனியூ பண்ணோம்? காரணம் நம்ம உலகத்துல போயிட்டு வந்துடும். உலகத்து வழியா போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணோம், அவங்ககிட்ட என்னுடைய ரிலேஷன்ஷிப்பை ரெனியூ பண்றதுதான் சிவபூசை. நம்மளுடைய உறவை சிவத்துக்கும் நமக்கும் உள்ள உறவை நம்ம என்ன பண்ணோம், வெளிப்படுத்துறதுதான் சிவபூசை. வீரசைவர்கள் கேள்விப்பட்டீங்களா? வீரசைவர்கள்
வீரசைவர்கள் சிவபூசை செய்யும் போது யாரும் காட்ட மாட்டாங்க, யாரும் பார்க்க கூடாது, ரகசியமா தான் சிவபூசை பண்ணுவாங்க. எத்தனை பேர் வீரசைவர்களுக்கு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. வீரசைவர்கள் சிவபூசை பண்ணும்போது ரகசிய சிவபூசை தான் பண்ணுவாங்க. அவங்க உடல்லயே என்ன படிச்சிருப்பாங்க, கழுத்திலேயே லிங்கம் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அங்கம் வேற இல்ல, லிங்கம் வேற இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். சிவபெருமான் எடுத்து கையில தான் வச்சு சிவபூசை பண்ணுவாங்க. அவங்க லிங்கத்தை எடுத்து கையில வச்சுக்குவாங்க, வச்சுட்டு கொஞ்சுவாங்களாம், ரொம்ப கொஞ்சுவாங்களாம், ரொம்ப கொஞ்சி ஒரு குழந்தைய கொஞ்சற மாதிரி நல்லா கொஞ்சி தழுவி என்னென்னமோ செஞ்சு அவங்க பண்ற சிவபூசைய. அப்போ சிவபூசை என்பது உறவினுடைய அன்பின் வெளிப்பாடுதான், உறவினுடைய அன்பின் வெளிப்பாடுதானே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அப்போ அவங்கிட்ட போய் உண்மையா உட்காந்து, அப்பா இன்னைக்கு நான் இப்படித்தான் பண்ணிட்டேன், இந்த மாதிரி செஞ்சுட்டு என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது அவன் உள்ளிருந்து பல செய்திகளை சொல்லுகின்ற அனுபவத்தை பெறுவது தானே சிவபூசை. சிவபூசை பண்ணும்போது சிவம் பேசுகின்ற சொல் நமக்கு கேட்கணும்ல, நாம சொல்றது மட்டும் அவன் கேட்டுட்டு இருக்கிறது என்ன சிவபூசையா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும்னு நினைச்சோம், நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் போகணும்னு நினைச்சோம். ஆனா நமக்கான தளத்தை நமக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நல்லது பண்ண முடியல. அது மாதிரி உங்களுக்கு அன்பு எப்படி வருமோ அதை சிவத்திடம் அப்படியே நீங்க ரொம்ப உங்களை நீங்க அழிச்சுக்கிட்டு நீங்க போய் சாமி கிட்ட தாக்கணும் அவசியம். உங்க இயல்புல நிக்கிறதுனால மட்டும்தான் அவனுடைய முழு நீளத்துக்கும் அவனை போய் பார்க்க முடியும். அந்த மியூசிக் படிக்கிற பையன், அந்த 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 ஆக்டிங்ல இருக்கிற பையனுக்கு ஒரு சின்ன ட்ரிகர் பண்ண உடனே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய இடத்துல அடைஞ்சு அவன் அந்த இடத்துல போயிட்டான். சப்போஸ் அது தூக்கி விடணும்னு வச்சுக்கோங்க, பிடிக்காத விஷயத்த செய்யற மாதிரி வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டுதான். அது போல சிவபூசையும் அப்படித்தான். உங்களுக்கு எப்படி வருதோ, உங்களுக்கு எப்படி அன்பு வருதோ அதன்படி நிற்க வேணும். நமக்கு எப்படி அன்பு பண்ணணும்னு தெரியாது இல்ல. இப்போ படத்தை பார்த்தானா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணணும், அந்த மாதிரி கடிதம் எழுதணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ கொடுக்கணும், பின்னாடியே போகணும், அதெல்லாம் படத்தை பார்த்தா கத்துவோம். அது மாதிரி சிவத்திடம் அன்பு செய்தவர்கள் 63 இருக்காங்க. அவங்க செஞ்ச அன்பெல்லாம் பார்க்கணும். மாலால் மகபரிந்து ஊட்டவல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன், நாளாரில் கண் இடந்து அப்பவல்லேன் அப்படின்னு சொல்லுகின்ற வகையில ஒவ்வொருத்தவங்களும் ஒரு செயலை செஞ்சிருக்காங்க. அவங்க அன்பை அப்படி காட்டியிருக்காங்க. நாம அன்பை எப்படி காட்டுறது அப்படின்னு ஒரு யோசனை. எனக்கு அன்பை எப்படி காட்ட முடியும், உங்களால என்ன எப்படி அன்பை காட்ட முடியும் அப்படின்னு பல விதமான இடத்துல சிவத்துக்கு பல விதமான அன்பு காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஒரு அன்பு செய்யறதுக்கு முடியும், இது என்னால தினமும் பண்ண முடியும்னு ஒரு கேட்டகரி பண்ணி அத தினமும் அந்த அன்பை குறையாம நம்ம செய்யும் போது, நீங்க பிடிச்சதை செய்யும் போது ஒரு நாளும் அதை விட மாட்டீங்க. துணி துவைச்சு கொடுக்குறேன், முதல்ல சிவனடியாருக்கு துணி துவைச்சு கொடுத்துதான் அடுத்தவங்க துவைப்பேன்னு ஒரு பிடிச்சதை செஞ்சாரு திருக்குறிப்பு தொண்டர். அவரால் முடிஞ்சுதான் தான். புரியுதுங்களா? அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள வராம அனுபவாதீதம் கிடைக்காது. எனக்கு பிடிச்ச விஷயம், எனக்கு இயல்பா வர்ற விஷயத்த நான் செய்யாம அடுத்தவங்க செய்யற விஷயத்தையே நான் செய்யணும்னு நினைக்கிறப்போ என்னால அதுல பெரிய பலனை எதிர்பார்க்க முடியாது. அது சிவபூசையிலும் உண்டு. சிவபூசையிலும் உங்களுக்கு என்ன வருதோ அது பண்ணுங்க. சில பேர் குழந்தைய கொஞ்சம் போது கிள்ளி கொஞ்சுவாங்க, சில பேர் குழந்தைய அப்படி மேல தூக்கி போட்டு கொஞ்சுவாங்க, சில பேர் குழந்தைய அப்படி நடக்க விட்டு கொஞ்சுவாங்க, சில பேர் தூரமா நின்று ரசிச்சே கொஞ்சுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமான அன்பு செலுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதனால தான் சைவத்துல வழிபாடு என்பது எப்படி வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஏன்னா எல்லா ஆன்மாவினுடைய பக்குவம் வேற வேற. இப்ப அவங்ககிட்ட கேள்வி கேட்டேன், எல்லாரும் வேற வேற ஆன்சர் தானே சொன்னீங்க, என்னென்ன உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்கிறப்ப, அப்போ உங்களுக்கு ஒரே விதமான ஒரு பொருளை கொடுத்தேன்னா அது எப்படி இருக்கும்? அது பனிஷ்மெண்ட் தானே. உங்களுக்கு ஒரே விதமா தான் நீங்க சாமி வழிபாடு செய்யணும்னா அது பனிஷ்மெண்ட் தான். எப்படி நீங்க நான் இன்ஜினியர் ஆகணுன்றவனை கூட்டிட்டு போய் நான் கொண்டு போய் நான் மியூசிக்ல சேர்த்து விடுறதும், மியூசிக்ல பெஸ்டா வரணும்னு நினைக்கிறவனை போய் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விடுறதும் எவ்வளவு பெரிய தப்போ, அது போல நாம எல்லாருக்கும் பொதுவான அந்த வழிபாடு என்பது அது தவறான கூற்று. ஒவ்வொருத்தவங்களுடைய வழிபாடு ஒவ்வொருத்தவங்களுடைய அன்புக்கு ஏற்ற மாதிரி வழிபாடு, இதுதான் முக்கியம். அப்போ சிவபூசை என்பது என்ன அப்படின்னா, நமக்கும் சிவத்துக்கும் இடையே உள்ள உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்வது. நிறைய ஒரு நிமிஷம். இப்ப சிவபூஜை பண்றது இப்ப இந்த அவங்களுக்கு இயல்புல இருந்து செய்யணும் அப்படிங்கறது இப்ப அத்தனை பேருக்கும் விளக்கம் கொடுத்தீங்க நீங்க. அந்த விளக்கத்தை இப்ப புதுசா ஒருத்தவங்க எதுவுமே தெரியாம
இப்ப நம்மள நோக்கி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா? சிவத்துக்குள்ளார நுழையிறது, இந்த சைவ சமயத்துல இருந்தே இருக்கிறது. அவங்களுக்கு எந்த இயல்புல நம்ம சொல்ல முடியும்? அருமையான கேள்வி. ஐயா, நீங்க எப்படி வேணாலும் இருந்துக்கிறேன்றீங்க. புதுசா வரவங்க எப்படி இருப்பாங்க? புதுசா வர்றவங்களுக்கு எப்படி நம்ம என்ன சொல்றோம்? 63 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை சொல்லணும். இப்படி இவர் வழிபாடு செய்தாரு, இப்படி இவர் வழிபாடு செய்தாரு. 63 நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அன்பு எப்படி செஞ்சிருக்காங்களோ அது மாதிரி நீ உனக்கு என்ன வருதோ, இது மாதிரி உன்னால என்ன வருதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொல்வதுதான் நம்முடைய. அதுக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே முதல்ல விஷயம் இது 63 பற்றிய செய்திகள், அடியார்கள் பற்றிய செய்திகளை அவங்களுக்கு சொல்லணும். அடியார்னா அவங்க வணங்குதலுக்குரியவங்க, அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அடியார் திருக்கூட்டத்துக்குள்ள அவங்க இணைக்கணும். அவங்க ஒவ்வொரு அடியார் வழிபாடு செய்யும் போது அதை பார்த்து அவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க. சில விஷயம் அவங்களால கடைபிடிக்க முடியும், சில விஷயம் அவங்களால கடைபிடிக்க முடியாது. கடைபிடிக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க, நீங்க தொடர்ந்து உங்களுடைய நிலையிலேயே நில்லுங்கன்னு நம்ம அவங்களுக்கு ஒரு சின்னதா அட்வைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும். அப்போ இது முடிந்த முடிவு. முதல்ல ஸ்கூலுக்கு போறப்போ யூனிஃபார்ம் தேவை, 5ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் டீச்சர் தேவை, கையில குச்சி தேவை, எல்லாம் தேவை. காலேஜ் போறப்பதான் என்ன தேவையில்லை, நோட்டு வந்து இருக்காது, பென்னு இருக்காது, யூனிஃபார்ம் இருக்காது, டீச்சர் கையில என்ன இருக்காது, குச்சி இருக்காது, டைம் டேபிள் நீ வந்தா வரலாம், வராட்டி போகலாம், உட்கார்ந்தா உட்காரலாம், பிடிக்கிறேன்னா கிளாஸ் விட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? இந்த பிளெக்சிபிலிட்டி எப்ப வரும்னா அந்த பக்குவம். ஆனா சின்ன வயசு யூனிஃபார்ம் போட்டுதான் ஸ்கூலுக்கு போறோம். அது போல இந்த பெரும் பக்தி பெருமானிடம் நம் இயல்பு நிலையில் நிற்கின்ற பக்தி எப்ப வரும்னா ஸ்கூல்ல எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான். எடுத்த உடனே என்ன பண்ணக்கூடாது, நீ 1ஆம் கிளாஸ் இருக்கு, நீ ஸ்கூலுக்கு போனா போகலாம், போகலன்னா போகலாம், யூனிஃபார்ம் போடுனா போடலாம், யூனிஃபார்ம் போடாதுன்னா போடலாம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு படிப்போ மற்ற கற்றுக்க விஷயமோ வராது. முதல்ல கண்டிப்பா கற்றுக் கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் இப்ப இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஆஃப் பக்தின்றது சொல்றது, இந்த ஃப்ரீ ஸ்டைல் பக்தின்றது வந்து யாருக்குன்னா பக்தியில நிறைய உழன்றவர்களுக்கு, பக்தியில நிறைய ஊர்னவங்களுக்கு தான் ஃப்ரீ ஸ்டைல் ஆஃப் பக்தி. முதல்ல உள்ள வர்றவங்களுக்கு எல்லாம் ஒழுக்கமான பக்தி தான். உட்காரணும், நிக்கணும், பூவள்ளி போடணும், தேவாரம் பாடணும். புரியுதுங்களா? ஆனா நன்றிங்க. ஸ்கூல் தான், ஸ்கூல் மாதிரி தான். நம்ம எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட், அதனால உங்கள்ட்ட நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்னால. ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், வந்த உடனே நிறைய திரும்பி போடணும், உட்காரணும், அனுஷ்டானம் பண்ணணும், சாமிக்கு முன்னாடி பூ போடணும். இதெல்லாம் போக 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 அது எல்லாம் கடந்து அவனை வந்து உணர்கின்ற ஆற்றலை பெறுவதுதான் சிவபக்தி, சிவபூசை. அப்போ இயல்புல நிக்கிறது தான் அனுபவம். சாமிக்கு முன்னாடி எந்த விதமான என்ன இருக்கக்கூடாது, கோட்டிங் இருக்கக்கூடாது. நமக்கு என்னால முடியல அப்படின்னா முடியலதான், என்னால முடிஞ்சதுன்னா முடியும். இயல்பா நிக்கிறது மட்டும்தான் சுவாமிக்கு முன்னாடி. நீங்க சிவபூசையில நீங்க என்ன பண்ணணும், தோல் உரிச்சிடணும். உங்களை முழுவதுமாக தோல் உரித்து நிக்கணும். சாமி நான் இப்படித்தான், இப்ப நான் என்ன பண்ணட்டும், நீதான் சொல்லு, நீதான் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளைய நண்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீதும் மணமகள் தருளி அருள் செய் அப்படின்னு சொல்ற மாதிரி. பெற்றவள் குரமகள் பெற்றவளா, நான் என்ன தப்பு பண்ணாலும் சரி நீதான் குரமகள் பெற்றிருக்க, அதனால நீதான் அன்பு செய். அது மாதிரி பெருமான் கிட்ட போய் அப்படிதான் இருக்கும். பெருமான் கிட்ட போய் நடிக்க வேணாம், நான் நல்லவனா இருந்தா நல்லவன் சொல்லிக்கணும், தப்பு இல்லை. நான்லாம் ஒரு நாளும் சொல்ல முடியாது பெருமான்கிட்ட போய் நான் நல்லவன் சாமி, நான் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நிற்பேன். அவனும் பார்ப்பான். அது இயல்புல நிக்கிறப்போ என்ன ஆகும், எந்த இடத்துலயும் பிசகல் வராது. அதை தொடர்ந்து செய்வதற்கான வழிவகை கிடைக்கும். பொய்யா நிக்க பொய்க்கு ஆயுள் கம்மி, பொய்யா இருக்க நம்ம அடியாருன்னு காமிச்சுக்குவேன், இப்ப காமிப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், வேஷம் போட்டு ஆரம்பிச்சேன்னா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும், 2 தடவை நல்லா இருக்கும், 3 தடவை நல்லா இருக்கும், 10ஆவது தடவை என்ன ஆயிரும், எனக்கு அதுல உடன்பாடு அப்படியே டிகே ஆகும், அவளுக்கு தன்னாலே போடும். அப்போ அது வந்து தேவையில்லை. பெருமானுக்கு முன்னாடி ஒரு துளியேனும் உண்மையா இருக்கும். தினமும் அவனுக்கு அருகம்புல்லுதான் என்னால சாத்த முடியும்னா அதை தினமும் செய்யலாம். தினமும் அவனுக்கு ஒரே ஒரு பருக்க சோறு வைக்கணும்னு நினைக்கிறேன், ஒண்ணும் கிடையாது. நீங்க அருகம்புல் வைக்கிறனாலயோ நெய்வேத்தியம் வைக்கிறனாலயோ அவனுக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. அருகம்புல் வைக்கிற நேரம் அவனுக்கு நமக்கு ஒரு இன்டிமேசி ஏற்படுது இல்ல, அதுதான் அவனுக்கு எதிர்பார்க்கிறான்.
நீங்க ஒரு 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 பிடி சாதம் அவனுக்கு முன்னாடி எடுத்து வைக்கும் போது அவனுக்கு நமக்கு ஒரு இன்டிமேசி ஏற்படுது இல்ல, அதைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். அந்த உணர்வு தான். அதை நீங்க அப்ப என்ன, அதுக்காகத்தான் என்ன பண்ணோம், அப்பாவுடன் ஒரு நாள் வச்சோம். ஞாபகம் இருக்கா? தினமும் காலைல உட்கார்ந்தா அவன் கூட பேசணும். அது எவ்வளவு நல்லா இருந்தது, அவன் கூட இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான உணர்வுகளை நாம் பெருக்கிக் கொள்வதற்குதான் சிவபூசையை தவிர, இந்த சிவபூசை என்பது அம்மா கேட்ட மாதிரி இந்த சிவபூசையை ஃபர்ஸ்டா வரவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். கொஞ்சம் தேர்ந்ததுக்கு அப்புறமும் பொய்யா நடிக்காத தம்பி, உனக்கு என்ன வருதோ அது மாதிரி செய்யி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அனுஷ்டானம் முடியலையா அன்னைக்கு, ஒன்னும் பிரச்சனை, பாத்துக்கலாம். அவன் அதை எதிர்பார்க்கல. அவன் எதிர்பார்க்கறது உங்களுக்கு உண்மையான அன்பை அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன அனுபவம் எனக்கு நம்ம கிடைச்சிருக்கு? நமக்கு என்ன அனுபவம்னா, இயல்புல நிக்கணும். சந்தோஷமா இருக்கா? வெளிப்படுத்துங்க. இப்படிதான் எனக்கு பிரேமாமா சொன்னோட எனக்கு ரொம்ப இதாச்சு. எவ்வளவு மனசு கனவுல இருந்திருக்கா. சரலாசுமி அம்மா கேட்கவே இல்லை, அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். தாவி, நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? பாட்டு பாடணும்னு தான் நினைச்சேன், அது பாடிட்டு இருக்கிறேன். என் பெருமான் அருவே அருவே அட்டகாசம் பாருங்க. அவங்க அப்ப அதனாலதான் அந்த அந்த பாடும்போது ஒரு துள்ளல் இருக்கு அவங்களுக்குள்ள, ஒரு துள்ளல், ஒரு சந்தோஷம், எக்ஸ்ட்ரா அந்த விஷயம், அந்த அதெல்லாம் காரணம் அது இயல்பும் அந்த நிலையும் ஒண்ணு சேரும் போது அங்க என்ன ஆகும், ஒரு பெரிய ஒரு பிரகாசமான விஷயம் ஏற்படும். அதனால அந்த நிலையில சிவபெருமான வழி நீங்க இன்னைக்கு யோசிச்சுக்கோங்க. சிவபெருமானே, உன்னை நான் தினமும் பூசை பண்ணணும்னா இயல்பா இருக்கணும். நான் என்ன இயல்புல உன்கிட்ட நான் வழிபாடு செய்யணும்னு கேளுங்க. அவன் சொல்லுவான், நீங்க கேளுங்க, நான் என்ன இயல்புன்னு வழிபாடு செய்யணும், ஒழுங்காதான் பண்றேன். இல்ல ஒருவேளை இதுதான் என்னுடைய இயல்பா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மறைவில்லாம அவர்கிட்ட செயல்பாடு செய்வதுதான் அனுபவம். அந்த அனுபவத்தை பெருக்கிக் கொள்வது அனுபவாதீதமாக உரைக்கும். அப்போ நடைமுறைக்கு கொண்டு வருவதுதான் அனுபவாதீதம். அதனால இப்போ பாடலுக்குள்ள போலாம். புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின், சிவபெருமானை புகழ வேண்டும், தொழ வேண்டும், பூப்புனைய வேண்டும். ஆன்மீகம் அப்படிங்கறத நம்ம நேற்று போன அமர்வுல சொன்னோம். ஆன்மீகம் என்பது ஆன்ம கூட்டல் மீகம்னு சொன்னோம். ஆன்ம கூட்டல் ஈகம்னு சொல்லுவாங்க. குருநாதர் சொன்னார், ஆன்ம கூட்டல் ஈகம். ஈகம் என்றால் என்னன்னா, தன்னையே தொலைத்துக் கொள்வது, தியாகம் பண்ணுவது. இந்த ஆன்மாவை உலக பொருட்களிலிருந்து தியாகம் பண்ணி இறைவனை ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த செயல்தான் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு செய்தியை பெருமான் நம்ம குருநாதர் சொன்னார். அதனால அந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்லி, இந்த பூப்புனைதல் அப்படிங்கறத மட்டும், பூப்புனைதல் நிறைய பேருக்கு சொன்னோம், நிறைய பேர் போட்டாங்கன்னா மித்தவங்க எல்லாம் போடல. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? இனிமே இப்ப வீட்டு பாடம் செய்யலைன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடலான் இருக்கிறேன். யார் யாரெல்லாம் வீட்டு பாடம் செய்யலையோ அப்ப என்ன, டீச்சர் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தானே இருக்கீங்க, என்னதான் சொல்ல மாட்டேன். அதனால அனுப்பிச்சவங்க எல்லாத்தையும் பார்த்தேன். அதனாலதான் நானும் இப்ப காட்டலைங்க ஐயா, தொடுத்ததை பார்த்துட்டு சொன்னீங்க, அதனாலதான் மறுபடியும் எடுத்து அனுப்புறீங்க ஐயா. சரி, அதுல இல்ல, ஜானகி அம்மா எல்லாம் மலர் தொடுக்கிறதுல நம்ம அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க 24 தொடக்கிறவங்க. ஜானகி அம்மா, நம்ம கலாவதி அம்மா, அவங்க எல்லாம் 24 hours தொடுத்துக்கிட்டே இருக்கும். சரி, மித்தவங்க எல்லாம் முயற்சி பண்ணீங்களா? சரி சரி சரி, கத்துக்க முயற்சி பண்ணுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, குடுக்கற டாஸ்க் பண்ணிட்டே கட்டுறாங்க ஐயா. இப்ப சரஸ்வதி அம்மாவும் கட்டுறாங்க. நல்லது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரிஞ்சதை பண்ண வேணாம், தெரியாதவங்க இதை முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தெரியாதவங்க கண்டிப்பா மலர். இப்போ நல்லா கவனிங்க, போன வாரம் சொன்னோம் மலர் சரம் தொடுக்கிறது சொன்னோம். சரம் தொடுக்கிறது, சரத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இப்ப மலர் எல்லாருமே அம்மாக்கள் தான். அதனால உங்களுக்கு சரம் எப்படி தொடுக்குறாங்கன்னு தெரியும். 2 பூ எடுப்போம், 2 பூ மேல வைப்போம், 2 பூ கீழே வைக்கும், 2 பூ மேல வைப்போம், 2 பூ கீழே வைப்போம். அப்போ சரம் என்ன சொல்லி தருது அப்படின்னா, வாழ்க்கையில என்ன இருக்கலாம், அப்பு இருக்கும், டவுனும் இருக்கும், அப்பு இருக்கும், டவுனும் இருக்கும். வாழ்க்கையில உயர்வும் இருக்கும், தாழ்வு. இந்த உயர்வு தாழ்வு சேர்ந்ததுதான் மாலை. இந்த உயர்வும் தாழ்வும் இல்லாம ஒரே பக்கத்தை வச்சு, இல்ல சாமி ஒரே சரத்துலயும் நாங்க வச்சு கட்டுவோம் அப்படின்னா சம்பங்கி மாலையை அப்படி கட்டலாம், சம்பங்கி கட்டலாம். ஆனா மலர் சரம் தொடுக்கிறப்ப ஆக இந்த மலர் சரம் நமக்கு எதை சொல்லி தருதுன்னா, வாழ்க்கையில எல்லா நேரமும் உயர்வு வந்துடாது, உயர்வும் தாழ்வும் சமமா இருக்கும் போதுதான் அது இறைவன் கிட்ட அது போய் சேருதுன்னு சொல்றோம். மேலையும் கீழையும் சரியா வச்சுதான் கொடுக்கும். அப்ப யாரெல்லாம் உயர்வு தாழ்வை சமமாக நினைக்கின்றார்களோ, இருவினை உப்போடு நினைக்கின்றார்களோ, அவர்கள் தான் பெருமானுக்கு மலர்ச்சரமாக பெருமானிடம் சூட தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் பெருமானுக்கு சூடுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்ற பெரும் செய்தி அது சொல்லு. இன்னொன்னு ஒரு செய்தி,
இந்த மலர்ச்சரம் என் சரம்னா என்னன்னா மூச்சு காட்டு. சரம் என்னது? மூச்சு காட்டு. இந்த சரத்தை சரியாக தொடுக்கும் போது பெருமானுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல, நம்ம மூச்சு காத்து 16 அங்குல மூச்சு காத்து. ஒவ்வொரு முறை மூச்சு காத்து 16 அங்குலம் விழுகும் போது உள்ள இருக்கிற சிவத்துக்கு மாலையா போய் விடும். அந்த மூச்சு காத்து மாலையா போய் விடும். அந்த ஒவ்வொரு மூச்சு காத்தனையும் பெருமானை நினைக்கணும், அது சரத்தை தொடுத்து பெருமானுக்கு சாற்றணும் அப்படின்னு சொல்லுதுதான் இந்த பூப்புனை மீன். இந்த பூப்புனைதல் என்பது என்ன அப்படின்னா, அது சரியில சேருமா, கிரியையில சேருமா, யோகத்துல சேருமா, ஞானத்துல சேருமான்னா நாடுலையும் சேரக்கூடிய ஒரே தொண்டுதான் இந்த பூப்புனைதல். இது பெருமானுக்காக நடந்து போய் பூவெல்லாம் நம்ம என்ன பண்றோம், அது எந்த பூ சரியான எந்த பூ சரியான பூ நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? ஆமி சித்ரா ஐயா சிவாயம் இடையூறுக்கு மன்னிக்கும் ஐயா. வாசியிலையும் அப்படிதான், நம்ம ஒவ்வொரு மூச்சும் நம்ம போய் நம்ம ஆத்மநாதருக்கு சமர்ப்பணமா தான் அதுவும் வருங்க. வாசியும் இது இந்த வாசி யோகமும் இந்த ரிலேட்டடா தான் வரும். பூப்புனை பூ நம்ம ஒரு மலர் வந்து எந்த அளவுக்கு சாமிக்கு வைக்கிறது மென்மையா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஆத்மநாதருக்கு நம்ம வந்து பணியா வைக்கிறத அந்த மூச்சு காற்று. இடையூறுக்கு மன்னிக்கும். நன்றி நன்றி. ஆக நீங்க மூச்சு காத்து மலர் தொடுக்கும் போது அவங்க மூச்சும் சேர்ந்து தொடுக்க ஆரம்பிச்சோம். அதுதான் விஷயம். மலர் தொடுக்கும் போதே அவங்க மூச்சு என்ன ஆகும், நின்று தொடுக்க ஆரம்பிக்கும். ஆகவே மலர்ச்சரம் தொடுக்கிறது என்ன ஆகும்னா, நீங்க வெளியில தொடுக்கிறப்போ அது வந்து சரியாயும், நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே தொடுக்கிறப்போ அது கிரியையாகவும், உள்ளுக்குள்ள மூச்சு காத்து தானாகவே தொடுக்கிறப்போ அது என்னவாயிடும், யோகமாகவும், அது பெருமானுக்கு சாற்றி மகிழும் போது ஞானமாகவும் மாறும். அதனால மலர்ச்சரம் தொடுக்கிறது அப்படிங்கிறது வெளி மலர்ச்சரம் மட்டுமல்ல, பெருமானுக்கு செய்கின்ற பாமாலையும் மலர்ச்சரம் தான். சொற்களை தொடுத்து பெருமானுக்கு போடுற அந்த மலர் மாலை என்னைக்குமே வாடாத மலர் மாலை, மனம் மிக்க மலர் மாலை. அதுவும் எத்தனையோ மொழிகள் இருந்தாலும் மனம் கமழ்கின்ற தமிழ் சொற்களை, தமிழ் மலர்களை கொண்டு பெருமானுக்கு செய்கின்ற மாலை தான் சிறந்த மாலை. நான் ஏற்கனவே இந்த 150 அமர்வு போட்டுவிட்டேன். நீங்க பாத்தீங்களா பாக்கலையான்னு தெரியல. நானு சும்மா ரீசெண்டா பாத்துட்டு இருந்தேன். நம்ம சேனல் போய் ஓபன் பண்ணி பார்த்தா அதுதான் வந்துச்சு. ஓபன் பண்ணி பாப்பேன், எப்படிதான் பேசியிருக்கோம். இன்னைக்கு 350 அமர்வு வந்திருக்கோம். 150 அமர்வுல கிறுக்கு மாதிரி பேசியிருக்கோமா, என்ன பண்ணிருக்கோம் பாப்போமே சொல்லி பார்த்தா கண்கள்ல பல இடங்கள்ல தண்ணி. என்ன பேசியிருக்கேன்னு எனக்கே தெரியல, திரும்பியே பார்க்கல. அவ்வளவு அருமையா, இவ்வளவு செய்தி. ஆனா அன்னைக்கு பேச அந்த உரைப்பும் இன்னைக்கு பேசுற உரைப்பும் உரைதான். ஆனந்துதான் மாறி இருக்கானே தவிர 2 வருஷத்துல உரைப்பு என்பது ஒரு இடத்துலயும் மாறல. அதே உரைப்பு, அதே அடியார் திருக்கூட்டம், அதே விஷயம் அப்படியே தான் இருக்கு. எந்த மாற்றமும் இல்ல. 150க்கும் இப்ப 350க்கும் 200 அமர்வு டிஃபரன்ஸ் இருந்தாலும் எந்த மாற்றமும் இல்ல. அதே அமர்வு தான் இருக்குன்னு நினைக்கிற போது குருநாதர் திருவடியே போகுது. அதுல நம்ம ஒரு சொல்லியிருப்போம், இந்த வார்த்தை மட்டும் கவனிங்க எல்லாரும். அதை ஏற்கனவே சொன்னதுதான் இதை சொல்றேன். இப்போ சிவபெருமானுக்கு ஒரு மலர் கொடுக்குறீங்க, மலர் கொடுக்குறீங்க. அந்த மலர் எந்த இடத்துல யார் போட்டா தெரியுமா நமக்கு? யார் என்ன நினைச்சு விதைச்சா, எந்த தண்ணி ஊத்துனாங்க, தண்ணி ஊத்துனவன் நல்லவன் நினைச்சு ஊத்துனானா, அவன் நல்ல உண்மையிலே நல்ல மனசுல ஊத்துனானா, அது பூத்தது புடிக்கிட்டு வந்தானே அவன் நல்ல மனசு வந்தானா, வந்து அதை கட்டினவங்க. சில பேர் நீங்க மெட்ராஸ் பாத்துறீங்களா? மெட்ராஸ்ல எல்லாம் பாத்துறீங்களா? கபாலீஸ்வர் கோயில்ல பூ வாங்கிருக்கோம். நீங்க பாத்துருப்பேன்னு தெரியல. கபாலீஸ்வர்ல கைத கஸ்மாவா அப்படின்னு அந்த அம்மா பக்கத்துல இருக்கிறவங்களை திட்டிக்கிட்டே தான் அந்த மலை மாலையை கட்டிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நாள்ல காதலியே கேட்க முடியாத கெட்ட வார்த்தை, அந்த கெட்ட வார்த்தை கோவில் முன்னாடி வச்சு நான் வாங்கிட்டேன் அவங்க கிட்ட இருந்து மலர் மாலைய. அதாவது ஒரு 2 சாரம் அரளி மாலையும் அங்கேயே இந்த மஞ்சள் கலர்ல ஒரு பூ இருக்கும், அந்த மாலையும் வாங்கிட்டேன். வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த அம்மா இன்னொருத்தனை பிடிச்சு அந்த கிளி சென்னைக்கே உரிய அந்த செந்தமிழ்ல அந்த அம்மா அப்படி கிளிக்கிறப்பதான் நினைச்சேன், இந்த அம்மா கையில வாங்கியா போடுறோம் சரி அப்படின்ட்டு போட்டேன். அப்போ நல்லா கவனிங்க, இந்த ஒரு செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. முடிஞ்சா ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம். நாம ஒரு பூவோ இல்ல நெய்வேத்தியமோ இல்ல ஒரு சாம்பிராணியோ இல்ல தீபமோ, தீபத்துல ஊத்துற எண்ணெயோ பஞ்சோ எது எடுத்தாலும் நாம உற்பத்தி செய்யற, எங்கேயோ உற்பத்தி செய்து வருது. யாரு என்ன நினைச்சு பண்ணாங்கன்னு தெரியல. நீங்க நினைச்சு ஒண்ணும் கிடையாது. இந்த புத்தகத்தை நான் இப்படி தொட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய வினைப்பதிவு இந்த புத்தகத்துல இருக்கும் கன்ஃபார்மா. இது வந்து சயின்டிபிக்கலி ப்ரூவன். நான் எந்த மனசோட இந்த புத்தகத்தை தொட்டேனோ அந்த மனதுக்குரிய பதிவு இந்த ஜடப்பொருள்ல பதிஞ்சிடும். அதனாலதான் தண்ணிய வச்சு அதுக்கு மந்திரம் சொல்ல தண்ணியில இருக்க அந்த எல்லாம் வந்து அதுக்கப்புறம் அதை குடிக்கும் போது தீர்த்தமாக மாறுது, அது சாதம் பிரசாதமாக மாறுது, எல்லாமே மாறுது. ஆனா ஒவ்வொருத்தவங்களுடைய நினைப்பு நம்ம தொடுகின்ற பொருள்களை பூரா இருக்கும். அப்போ என்ன நினைச்சானோ யாது நினைச்சா அப்ப சாமி கிட்ட, அதனாலதான் என்ன பண்ணுவாங்க,
குருக்கள் வாங்குறப்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட இருந்து வாங்குறப்போ அந்த இதை என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்து ஒரு சுத்தி சுத்தி, அது பேர் சுத்தின்னு சொல்லுவாங்க. சுத்தி சுத்தி அதுக்கப்புறம் யாருக்கு போடுவாங்க, சாமிக்கு போடுவாங்க. நல்லா கவனிங்க. அப்போ என்ன பண்ணணும், நான் வீட்டுல ஒரு நந்தவனத்தோ நான் ஒரு இடம் போட்டு அந்த இடத்துல நான் செடியை பதியம் போட்டு பதியத்துல இருந்து வந்த பூவை நான் மலர் பறிச்சு அந்த மலர்களை நான் வந்து எடுத்து அந்த மலர்களை நான் கட்டி கொடுத்தா மட்டும்தான் அது தூய்மையான மலரா இருக்க முடியும். ஆனா அது உங்களால செய்ய முடியுமா? செஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு சில பேர் வச்சிருக்கலாம், வைக்காம கூட இருக்கலாம். சுதாமா அப்பவே சொன்னாங்க, ஆமா 150 அமர்வுல ஐயா நாங்கெல்லாம் வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கோம், எங்க கிட்ட எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. அது மாதிரி உண்மை இல்லை, யாருக்கிட்டமே இல்லை. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நெய்வேத்தியமும் அதேதான். பொங்கல் வைக்கணும்னா அரிசி, பருப்பு, நெய் இது எல்லாம் யாரோ எங்க தயாரிச்சு கொடுக்கறது. ஆனா ஒண்ணே ஒண்ணு, சிவபெருமானுக்கு முன்னாடி போய் தோடுடைய செவியன் விட ஏறி தூவன் மதிசூடி அப்படின்னு நான் பாடும்போது, இது யாரு இந்த பாட்டை யாரு விதை போட்டா? ஞான சம்பந்தர் போட்ட விதை. ஞான சம்பந்தர் தோட்டத்துல விளைஞ்ச மலரை நாம பறிச்சுட்டு நான் வந்து அதை கட்டி போடும்போது இதுல எங்கேயாவது சுத்தி பண்ண தேவையா? இதுக்கு நெய்வேத்தியம் தேவையா? ஏதாவது தேவையான? திருமுறை ஒன்றுக்கு மட்டும்தான் என்ன தேவையில்லை, சுத்தி தேவையில்லை. சுத்தி இல்லாம சிவபெருமானுக்கு தருகின்ற ஒரே பெரும் சொத்து திருமுறை தான். திருமுறை பாடல்கள், திருமுறை பாடல்கள் தான். நீங்க கேட்கலாம், ஏங்க சமஸ்கிருதத்துல கூட இருக்குல்ல இந்த மாதிரி ஸ்லோகம்லாம் இருக்குல்ல, அதுவும் சாமிக்கு கரெக்ட் தானே அப்படின்னா என்ன இருக்கு? லம்போதராய நமக, ஏகதந்தாய நமக. அதுல இன்னொன்னு இந்த பெருத்த வயிறுடையனே, முரம் போன்ற காது உடையவனே, அப்படிதான் இருக்கு. இதுல என்ன பெரிய கூற்று இருக்கு? என்ன பெரிய கூற்று இருக்கு? இதுல ஏதாவது காது பெருசா இருக்கிறவனே, வயிறு பெருசா இருக்கிறவனே, ஷியாமலாய நமக, கருப்பா இருக்கிறவனே, வெள்ளையா இருக்கிறவனே, காதுல இருந்து பீஜ மதம் அழியுது, இதுதான் இருக்கு. நம்ம எப்படி சொல்றோம் தமிழ்ல எப்படி சொல்றோம்? வேற்றாகி நின்றாய் போற்றி, மீளாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி, ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. கேட்கும் போதே ஒவ்வொரு வார்த்தையில எவ்வளவு சுதி சுத்தமான உண்மையான சம்பவம் இருக்கு, எவ்வளவு அருமையான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்படி மனத்துள் மாயன்னை மாசரு சோதியை புனிற்று பிள்ளையை வெள்ளைமதி சூடியை எனக்கு தாயை எம்மானிடை மருதினை நினைத்திட்டு ஊறி நிறைந்ததன் உள்ளமே. நிறையுது, உள்ள நிறையுது, உள்ளுக்குள்ள அப்படியே பெருகுது, அப்படியே காதல் பெருகுது. அப்படி பெருமானுக்கு செய்கின்ற இந்த பாடல் தான் எந்த சுத்தியும் செய்யப்படாம பெருமானுக்கு பெரும் நைவேத்தியமா தருகின்ற பாமாலை காக்கோ பூப்புனை மீன். அப்படின்னா இருக்கிறதுலே பெஸ்ட் பூ எது? அன்புக்கு சமமா எதுவுமே கிடையாது. இருக்கிறதுலே பெஸ்ட் பூ எதுன்னா தமிழ் பூ தான். தமிழ் என்ற இந்த திருமுறை பூ தான். இந்த பூவை தினமும் தொடுங்க. முதல்ல கையில செஞ்ச பூவை தொடுக்க சொன்னோம், அப்போ பாதி பேர் செய்யல அந்த டாஸ்க். இன்னைக்கு 4 நாள் டாஸ்க் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை 4 நாள் இருக்கு. திரும்பவும் பூ புனைய போறோம். என்ன பூ? தமிழ் பூ. சந்திராபா சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப என்ன பூ? தமிழ் பூ கொண்டு நம்ம புனைய போறோம். தமிழ் பூல கண்டிப்பா எல்லா அடியார்களும் ஒரு திருமுறை பாடி நம்ம குடும்பத்துல போகணும். இதுதான் பூ புனைதல். இந்த வார டாஸ்க் என்னன்னா, திருமுறை பாடி
யாருடைய திருமுறை பெஸ்டா இருக்குன்னு பாத்துருவோம். நம்ம தோட்டம் திருமுறைகள்ல ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, இருந்தாலும் ஒரு சாபாஸ் சரியான போட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு டிஃப்ரெண்டான திருமுறை எடுத்து உங்களுக்கு எந்த திருமுறை ரொம்ப உருக்கமா இருக்கோ அந்த திருமுறையை இந்த பூ இது என்ன பூ? தமிழ் பூ. யார் இந்த பூவை போட்டது? இந்த பூவை பதியம் செய்தது யாரு? ஞானசம்பந்தர் பண்ணிருக்காரு, நால்வர் பெருமக்கள் பண்ணிருக்காங்க, 27 ஆசிரியர்களும் பண்ணிருக்காங்க. இவங்க ஜீரோவா பாருங்க. பிரேமாமா வந்து பாடுறதுல ஜீரோ எல்லாம் பாருங்க, பாடுறதுல அவங்க எவ்வளவு கெட்டிக்காரங்கன்னு தெரியும். ஆனா இப்படி எல்லாம் பேசு. சரி, ஓகே. ஆக கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஆனாலும் அதுல ஒரு என்னன்னா, இப்ப திருமுறை பாடுறதை எடுத்துக்கிறோங்க, அதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால நான் நிறைய தடவை ஏங்கியிருக்கேன். ஏன்னா நான் கையால இங்க பறிச்சு இங்க திருநீற்று பச்சலை எடுத்துட்டு போவேன். அப்ப வந்து அந்த பூ வந்து என்ன புண்ணியம் செஞ்சது, அது இறைவன் திருவடிக்கு போகுது. ஆனா அது உள்ள கருவறையில நுழையறதுக்கே நம்மளுக்கு அனுமதி இல்லாம போயிருது. அது டைரக்டா உள்ள போயிருது இல்லைங்களா? அது ஒரு ஏக்கமா தான் இருக்கும். இல்ல, அந்த பூ உள்ள போகுதுன்றதை விட உங்களுடைய தமிழ் மலர் என்ன பண்ணுது, உள்ள போறப்ப நீங்களும் தான் ஆன்மாவோட உள்ள போறீங்க. நீங்களும் ஆன்மாவோட தான் உள்ள போறீங்க. அதனால நீங்க வருத்தப்பட தேவையே இல்லை. திருமுறைகளை புனைந்து நீங்க அனுப்பணும். நடராஜன் ஐயா தினமும் புனைந்து போடுறாரு. அவர் ஐயா தினமும் பாடல் பெருமானுக்கு புனைஞ்சு அவர் போடுகின்ற, அவர் போடுறதை கேட்கறதுக்கு தான் எனக்கு வந்து டைம் இல்லாம போயிடுச்சு தவிர தினமும் பெருமானுக்கு பூ புனைதல். அப்போ நினைச்சு பாருங்க, இருக்கிறதுலே சிறந்த சோப்பூசை என்னன்னா தினமும் ஒரு திருமுறைய பெருமானுக்கு நாம் மலர் மாலையாக புனைவதுதான். அந்த புனைவதை நீங்க நிறுத்தக்கூடாது. அதனாலதான் புகழ்மின் தொடுமின் பூப்புனைமின் புயங்கன் தாளே புந்தி வைத்திட்டு, அதுதான் முக்கியமான வார்த்தை. இந்த புயங்கன் யாரு? நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன். நாகங்களை ஆபரணமாக நாகங்கள் ஆபரணமாக அணிந்தவன் யாரு? சிவன் ஒருவனே. அவன் ஒருவன் தான். அது என்ன பாட்டு? ஐயோ வரலையே. அது என்னது அழகா, அது திரு ஆப்பனூர் பதிகம். அது ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? திரு ஆப்பனூர் எடுங்க, ஒரே நிமிஷம் பாருங்களேன். சைவம் திரு ஆப்பனூர் யாரும் எடுத்துறீங்களா? எல்லாம் இருக்கிறேன். நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா எங்க தேட வேண்டியதா இருக்கு. நாடு பாண்டிய நாடு, நலம் திரு ஆப்பனூர். வந்துச்சு. முற்றும் சடை முடிமேல் முதிரா இளம் பிறையன் ஒற்றைப்பட அரவம் அது கொண்டரை கனிந்தான் செற்றமில் சீரானை திரு ஆப்பனூரானை செற்றமில் சீரானை திரு ஆப்பனூரானை பற்றும் மனம் உடையார் வினை பற்றறுப்பாரே. பற்றும் மனம் உடையார் வினை பற்றறுப்பாரே. முற்றும் சடை முடிமேல் முதிரா இளம் பிறையன் ஒற்றைப்பட அரவம் அது கொண்டரை கணிந்தான். ஒற்றைப்படம் அரவத்தை இடுப்புல அரைக்கு, அதாவது அவன் புலித்தோல் வந்து கீழே கொஞ்சம் விழுகாம இருக்கிறதுக்காக பெல்ட் மாதிரி இழுக்கி கட்டிக்கிறானா. இது ஒற்றைப்பட அரவத்தை தன்னுடைய இடையில கட்டுகின்றான். நாக கங்கன நடராஜ மனோகரி ஞான வித்தேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. நாக கங்கன நடராஜ மனோகரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி ஸ்ரீ லலிதாம்பிகையே புவனேஸ்வரி ஆகம வேத கலாமய ரூபிணி அகில சராச்சர ஜனனி நாராயணி. நாக கங்கன், நாக கங்கன் பெருமான்
நாகங்களை தன்னுடைய உடம்பிலே கங்கணமாக கட்டிக்கக்கூடியவன், காலிலே இடுப்பிலே நாகத்தை அரை கசைத்தவன், கழுத்திலே நாகத்தை அணிந்தவன், தலையிலே நாகத்தை அணிந்தவன், காலிலே இப்படி உடம்பெங்கும் நாகத்தை அணிந்தக்கூடியவன். அவனுக்கு மொத்தமா சொல்லணும்னா அவனுக்கு பேர் என்னது? நாகத்தை அணிந்தவன் சொல்றதுக்கு பேர் என்னது? புயங்கன் பேர். புயங்கன் அப்படின்னா நாகங்களை ஆபரணமாக அணிந்தவன். எப்பேற்பட்ட நாகம்? பகை மறந்த நாகம், யாரையும் தீண்டாத நாகம், தனக்குள்ள விஷத்தை அது நாக ரத்தினமாக வைத்திருக்கக்கூடிய நாகங்களை எல்லாம் தன்னுடைய ஆபரணமாக போட்டிருக்கக்கூடிய பெருமாள். அந்த பெருமாளை நினைச்சுதான் புகழ்மின் தொழுமின் பூப்புடைமின். எப்படி பண்ணணும்? பக்கத்துல பேசிக்கிட்டே. நீங்க பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல 2 மணி நேரம் ஆகும் டிராபிக் எல்லாம் போறதுக்கு. மேக்சிமம் என்ன பண்ணுவாங்க பெண்கள் எல்லாம், நான் பாத்திருக்கேன் மெட்ராஸ் பஸ்ல எல்லாரும் பூ கட்டிட்டே தான் போவாங்க. அந்த பூ கட்டிட்டே போவாங்க, பக்கத்துல பேசிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு. சிவபெருமானுக்கு தொடுக்கின்ற மலர் மாலை எப்படி இருக்கும்னா, புயங்கன் தாளே புந்தி வைத்துட்டு. புந்தினா என்னது? புந்தினா புத்தி. புத்தியில அந்த புயங்கன் ஆகிய சிவபெருமானுடைய தாளை மனசுல வச்சுக்கிட்டு தான் பூ புனையணும், புகழணும், தொழணும். சிவபெருமான புகழும் போது, பாடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் கூட. பாடும்போது யாரையும் நினைச்சாங்க, அங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல பாட்டு, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும். எம்மா என்னமாச்சு? கருகுதேம்மா, சரியா பார்க்காம விட்டுட்ட, போய் அதை ஆஃப் பண்ணு. இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ். ஏமா பால் தாரா, இன்னும் பால் போடாம இருக்க, வந்துருச்சான்னு பாரு. இவர் எங்க உட்கார்ந்துருக்காரு? சிவபூசை அறையில உட்கார்ந்துருக்காரு, சிவனுக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காரு, கண்ணை மூடி பாட்டு பாடிட்டு இருக்காரு. ஆனா நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? பால் வந்துருச்சா, பேப்பர் வந்துருச்சா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோமா, இது உருளைக்கிழங்கு கூட்டு கருகுதே, இதை பார்க்காம இருக்காங்களே. இதுக்கு என்ன பண்ணிடலாம்? பாலெல்லாம் பாலை எடுத்துக்கிட்டே பாடலாம், தப்பு கிடையாது. உருளைக்கிழங்க வறுத்துக்கிட்டே பாடலாம், தப்பு கிடையாது. சிவனுக்கு முன்னாடிதான் பாடணும் அவசியம் இல்ல. உருளைக்கிழங்கு வறுத்துக்கிட்டே பாடலாம், பாலை எடுத்துக்கிட்டே பாடலாம், நடந்துகிட்டே பாடலாம், எது வேணாலும். ஆக சிவபெருமானை இது பண்ணும் போது என்ன பண்ணணும்? புந்தியிலே சிவத்தை வைத்து நிறையணும். நம்ம புத்தியில சிவத்த பெருமானை வச்சுக்கிட்டு தான் நீங்க பாடணும், பூ புனையணும், எல்லாமே பண்ணணுமே தவிர மற்றைய சிந்தனையோடு செய்ய வேணாம். சிவனை புகழ்மின் தொழுமின் பூப்புனைமின் புயங்கன் தாளே புந்தியில் வைத்துட்டு. சிவபெருமானுடைய தாளை உங்களுடைய புத்தியில ஏத்திக்கணும். புத்தியில சிவபெருமான தாளை எப்படிங்க புத்தியில ஏத்திக்கிறது? சிவபெருமானுடைய தாள் இருக்கு இல்லையா, தாள், அவனுடைய திருவடி நான் எப்படி புத்தியில ஏத்திக்கிறது? ஒரு வேலை அருமை. இதுதான் இத்தனை அமர்வுகளாக அடியே செய்த பெரும் தபம். சிவபெருமானை தாளை புந்தியில் வைத்துட்டு அப்படின்னா என்னமோ சிவபெருமானுடைய திருவடிய அவன் நடராஜ திருவடியை ஓட்ட போட்டு மண்டைக்குள்ள இறக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நடராஜ திருவடிய கொஞ்சம் ஓட்டையை போட்டு உள்ளுக்குள்ள இறக்கிட்டோம்னா அதுதான் சிவபெருமான் தாளை புந்தியில வைக்கிறது இல்ல. சிவபெருமானுடைய திருவடியை நினைக்கிறது இல்ல, சிவபெருமானை நல்லா கவனிங்க, சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்த நினைச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் சிவபெருமானுடைய திருவைந்தெழுத்தை சொல்லித்தான் என்ன பண்ணணும்? மலர் தொடுக்கணும். சிவபெருமானை திருவைந்தை சொல்லிதான் அவனை புகழணும். சிவபெருமானை திருவைந்தை சொல்லிதான் அவனை தொழணும். திருவைந்தெழுத்து தான் சிவபெருமான். சிவபெருமான் வேற இல்ல, திருவைந்தெழுத்து வேற இல்ல. சிவனும் திருவைந்தெழுத்தும் வேற வேறையான இல்லவே இல்லை. அந்த தாள் அந்த புயங்கனுடைய தாள் என்பது எதை குறிக்கின்றது என்றால் திருவைந்தெழுத்துல என்ன? நமச்சிவாய, நம சிவாய, சிவாய நம, சிவய சிவ, சிவ சிவ அப்படின்னு சொல்லுகின்ற அந்த திருவைந்தெழுத்த புந்தியில வைத்துக் கொண்டுதான் அந்த திருவைந்தெழுத்தும் சிவபெருமானும் வேற வேற பொருள் கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியில நிக்கிறவங்களுக்கு தான் என்ன உண்டு? உருவ வழிபாடு உண்டு. கிரியர் நிக்கிறவங்களுக்கு மந்திர வழிபாடு. யோகத்துல நிக்கிறவங்களுக்கு மறை மந்திர வழிபாடு. மந்திரமே மறைஞ்சு நின்று அருள் தரும். யோகத்துல நிக்கிறவங்களுக்கு அருள் வழிபாடு. ஞானத்துல நிக்கிறவங்களுக்கு அருள் வழிபாடு. ஆக நீங்க திருவைந்தெழுத்த சொல்லித்தான் வழிபாடு செய்யணும். திருவைந்தெழுத்து சொல்லாம இருக்கவே கூடாது. நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நீங்க எத்தனை முறை திருவைந்தெழுத்த சொல்றீங்களோ அத்தனை முறை நல்லது. அடியன் கத்துக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல, ஐயா திருவோடையா இருக்காரு, திருவோடையா, அவர் பேர் திருவோடையா தான். எனக்கு விஜயகுமார் ஐயா மதுரையில அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பயுமே
நின்னுக்குவாங்க. யாரு எதுக்கு முன்னாடி நின்று பேசினாலும் சரி, அவங்க கையை அப்படி வச்சுக்கிட்டு நமச்சிவாயம் சிவாயம் சிவசிவா என்ன பதில் சொன்னாலும் அவங்க வாயில இருந்து வார்த்தை வந்துட்டே இருக்கும். எனக்கு மத்த இடங்கள்லாம் அப்படி வராது. குருநாதர் அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான். குருநாதர்கிட்ட பேசும் போதும் அடியார்கிட்ட பேசும் போதும் நமச்சிவாய் நமச்சிவாய் சிவசிவன் சிவாயிரம் அப்படின்னு அடியில் கத்துக்கிட்டு அந்த திருவைந்தெழுத்து சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏன்னா அவர்கள் சிவத்துக்கு முன்னாடி திருவைந்தெழுத்து சொல்றது இன்னும் சிறப்பு. திருவைந்தெழுத்த எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கணும்ன்றது மிகச்சிறந்த வழிபாடுகள்லயே மிகச்சிறந்த வழிபாடு திருவைந்தெழுத்து வழிபாடு தான். கையில நமச்சிவாயம் எழுதிக்கோங்க. சிவாயன் எழுதி கையில வச்சுக்கோங்க. அது அப்படியே செவத்துல தூக்கி எரிஞ்சீங்கன்னா அது அப்படியே ஒரு உருவம் பெறும். அதுதான் நடராஜர் தப்பு. அதான் நடராஜர். இப்ப நடராஜரும் நமச்சிவாய மந்திரமும் ஒண்ணு. நீங்க நடராஜர் பாத்தீங்கன்னா உங்க கண்ணு என்ன சொல்லுதுன்னு அர்த்தம்? நமச்சிவாய மந்திரம் சொல்லுதுன்னு அர்த்தம். நடராஜரை நீங்க பாக்குறீங்கன்னா உங்க கண்ணு நமச்சிவாயம் சொல்லுதுன்னு அர்த்தம். திருமுறையை கேட்கறீங்கன்னா உங்க காது நமச்சிவாய மந்திரம் சொல்லுதுன்னு அர்த்தம். நீங்க நமச்சிவாய மந்திரம் சொல்லும் போது நாக்கு மட்டும் நமச்சிவாய மந்திரம் சொல்லுதுன்னு அர்த்தம். சிவபெருமான் நினைச்சு கண்ணீர் மல்கி உடம்பெல்லாம் புல்லரிக்கிறப்போ உடம்பு நமச்சிவாய மந்திரம் சொல்லுதுன்னு அர்த்தம். எதை விட்டுட்டோம்? கண்ணு, காது, மூக்கு என்ன? மூக்கு சிவபெருமானுடைய அந்த தமிழ் மனத்தை அது உணரும் போதெல்லாம் அது மூக்கு நமச்சிவாய மந்திரம் சொல்லுதுன்னு அர்த்தம். ஆக ஐம்புலன்களும் நமச்சிவாய மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பல விதங்கள்ல நம்மளுடைய அருளாளர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக நமச்சிவாய மந்திரம் என்பது சொல்லித்தான் நாம அதனாலதான் என்ன சொல்றாரு திருமுறையில திருவாசகம் மட்டும் என்ன சொல்லி வருது? நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. ஏன்னா நமச்சிவாயமும் நாதன் தானும் ஒண்ணுன்னு சொல்றாரு. அப்ப நமச்சிவாயம் தான் எல்லாத்துக்கும் சிறந்ததுன்னு சொல்லி, ஏன்னா இந்த திருவாசகம் எங்க போய் முடிய போகுது? திருவாசகம் திருவாச்சியில இருக்கக்கூடிய நடராச பெருமான்ட்ட போய் முடிய போகுது. அப்படிப்பட்ட திருவாசகம் தொடங்குறது இதுலதான் தொடங்குது, நமச்சிவாய மந்திரத்தை தான் தொடங்குது. நமச்சிவாய மந்திரமும் திருவாசகமும் வேறு வேறு இல்லை. அப்போ அதை எவ்வளவு உருப்போடுறோமோ உட்கார்ந்தா நமச்சிவாய, எந்திரிச்சா நமச்சிவாய சொல்றாங்க. என்ன ஆகும்? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம், நம்ம முடிக்க போறோம். இது ஏற்கனவே பல முறை அடியேன்னு சொன்னதுதான், திரும்பவும் சொல்றேன். ஏன்னா சொல்லத்தான் நமக்கு தெரியும். பல முறை அடியேன்னு சொன்னதுதான். இந்த நமச்சிவாய மந்திரம் நான் ஏன் சொல்லணும்? ஏன் அதை சொல்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் கேட்டா கேள்வி. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொன்னதுதான், திரும்பவும் சொல்றேன். ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்கார்றோம், 150 கிலோமீட்டர் வேகத்தை போற ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தா நாம எவ்வளவு ஸ்பீட்ல போவோம்? நாமளும் 150 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவோம். நாம அதே ட்ரெயின் நின்றுச்சு. இப்ப நம்மளுடைய ஸ்பீடு என்ன? 0 ஆயிடுச்சு. அப்போ 500 இப்ப பிளைட்ல போறப்போ 5000 கிலோமீட்டர் 5500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும். 500 கிலோமீட்டர் ஸ்பீட் அப்படின்னா ஒரு மணி நேரத்துல 500 கிலோமீட்டர் தாண்டும். அது மாதிரி ஒரு நேரமா ஒரு நிமிஷமா தெரியல. அப்ப பிளைட்ல உட்கார்ந்துருக்கிறப்ப அவ்வளவு ஃபாஸ்டா போகும். நினைச்சுக்கணும், கவனிக்கோங்க. எது மேல ஏறி அமர்ந்திருக்கோமோ அதனுடைய ஸ்பீட்ல நம்ம இருப்போம். ஒத்துக்கிறீங்களா? அது போல இந்த நமச்சிவாய மந்திரத்தில் இருக்கக்கூடிய 5 பொருளும் என்னைக்குமே அழியாது. இந்த நமச்சிவாயத்தில் இருக்கக்கூடிய 5 இருக்கிற நம என்ற பொருள் பாசம், சிவ என்ற பொருள் பதி, யா என்ற பொருள் பசு. ஆக இந்த பதி, பசு, பாசம் என்ற 3 பொருள் என்னைக்குமே அழியாது. இந்த அழியாத பொருளை நம்ம தொட்டோம்னா நாம என்ன பண்ண மாட்டோம்? அழிந்து போக மாட்டோம். சொல்லுங்க ஐயா சொன்னது. பதி, சிவ என்பது பதி, சிவா என்பது பதி, நாம என்பது பாசம், யா என்பது உயிர், அதாவது பசு. ஆக பதி, பசு, பாசம் என்ற 3 பொருளுக்கு அழிவே கிடையாது. ஆக அழிவில்லாத பொருளை நாம் பற்றும் போது நாமும் அழிவில்லாம போவோம். அல்லது இப்படி சொல்லிக்கலாமா? நிரந்தரமான பொருளை பற்றும் போது நாமளும் நிரந்தரமாயிடுவோமா? இப்படி வச்சுக்கலாமா? எல்லாரும் என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவோம்? கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு, கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசு, அரை காசுனாலும் அரசாங்க காசு. சொல்லுவோமா இல்லையா? ஏன் அப்படி சொல்றோம்? எதுக்காக அப்படி சொல்றோம்? ஏன் கவர்மெண்ட் வேலை போகணும்? ஜாப் செக்யூரிட்டி. பென்ஷன்லாம் இப்ப எடுத்துக்கிட்டாங்க, அது வேற விஷயம். இப்ப பென்ஷனே கிடையாது எங்கேயுமே. இப்ப நிரந்தரம்ன்றதுல முக்கியம். என்ன காரணம்? இன்னைக்கு போனா கண்டிப்பா 30 நாள் கழிச்சு அந்த தேதியை கிழிக்கிற அன்னைக்கு சம்பளம் வந்துடும்.
நிரந்தரமான வருமானம் வரும்ன்ற ஒரு காரணத்துக்காகத்தான். பிசினஸ் பண்ணா இதை விட பெருசா காசு வரும். ஆனா என்ன பண்ணும், நம்மள தூக்கியும் விட்டுரும், ஒரு நாள் நம்மள இறக்கி விட்டு நிரந்தரம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஆனா அதுக்காக தானே எல்லாரும் ஆசைப்படுறோம். எல்லாம் கவர்மெண்ட் ஜாப் போறதுக்கு எதுக்காக? நிரந்தரமா நமக்கு வருமானம். நினைச்சு பாருங்க, நிரந்தரமா வருமானம் வர்றதுக்காக எல்லாரும் கவர்மெண்ட் ஜாபுக்கு ஆசைப்படுறீங்களே, நிரந்தரமா சிவபெருமான் திருவடியிலே இருக்கணுமே. அதுக்கு நாம் செய்கின்ற விஷயம் நமச்சிவாய மந்திரம் தானே. ஆக நமச்சிவாய மந்திரம் நிரந்தரமானது. அதை நம்ம பிடிச்சோம்னா நாமளும் நிரந்தரமா இருப்போம், பிறக்க மாட்டோம், திரும்ப திரும்ப பிறக்க மாட்டோம், இறக்க மாட்டோம். அது ஆனந்த நித்திய வாழ்வை பெறணுன்றதுக்காக இருக்கும். கரண்ட் வருது, அதை பிடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? கரண்ட் கம்பியில கரண்ட் வருது, நம்ம பிடிச்சா நம்ம மேலேயும் கரண்ட் வருவது போல நமச்சிவாய மந்திரத்தை நாம பிடிச்சா நாமும் நமச்சிவாய மந்திரம் போல நிலையானதாக, நிரந்தரமானதாக, மீண்டும் பிறவாததாக, இறப்பில்லாததாக வாழ முடியும். அதுக்காக தான் நமச்சிவாய மந்திரம் சொல்லணும். ஏங்க மத்த மந்திரம் சொல்றோமே, மத்த மந்திரம் என்ன சொல்றீங்க? நாராயணா அழிஞ்சுதான் போறாரு, பிரம்மன் அழிஞ்சுதான் போறாரு. பிரம்மனுக்கும் முடிவு உண்டு, நாராயணனுக்கும் முடிவு உண்டு. சிவத்துக்கு மட்டும் முடிவு இல்ல. நல்லா கவனிங்க, சிவத்துக்கு மட்டும் முடிவு இல்ல, யா என்ற உயிருக்கும் முடிவு கிடையாது, நம என்ற உயிர் அந்த சுவாசத்துக்கும் முடிவு கிடையாது. இதெல்லாம் நிரந்தரமான பொருள். நிரந்தரமான பொருளை குடிக்கிற சொல்லி தந்ததுதான். அப்போ அது நிரந்தரமா இருக்கிற பொருளை பிடிச்சோம்னா நாம கிருகிருன்னு சுத்த மாட்டோம், பிறவி என்ற சூழல்ல சுத்த மாட்டோம். ஆக நிரந்தரமான பொருளை குடி என்று சொல்வதுதான் நமச்சிவாய மந்திரம். ஆக நமச்சிவாய மந்திரத்தை பற்றுவதனாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மீண்டும் பிறவாத நிலை கிடைக்கும். ஏன்னா அது எதுவுமே பிறக்காது, நாமளும் பிறக்கும். அதுதான் நமச்சிவாயம். அப்ப நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுவதை ஒரு நாளும் நிறுத்திடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளவுக்கு நம்ம என்ன பண்றோம், நமச்சிவாய மந்திரத்தை பிடிக்கிறோம். நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பிடிச்சி பஸ்ல ஏறி 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறோம். டக்குன்னு ஸ்டாப் பண்ணோம், என்ன பண்றோம், இறங்கி ஒரு 2 வடையை சாப்பிட்டுட்டு அடுத்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம். இல்ல 2 வடையை சாப்பிட்டு அடுத்த பஸ் வரட்டும், அடுத்த பஸ்ல ஏறி போறோம். திடீர்னு ஒரு இடத்துல இறங்கி 2 ஜாமுன் சாப்பிட்டுட்டு அடுத்து அந்த மாதிரிதான். ஆனா அதுலயே ஏறி அமர்ந்து இறங்க வேணாம். நல்லா கவனிங்க. ஏன் சாமி அப்ப நாங்க எதையும் சாப்பிடக்கூடாதா? நாங்க வந்து சாப்பிடாமலே பத்தியா சாமியை போய் பார்க்கணும்? நீங்க உட்காந்துருங்க. சைட்ல என்ன பண்ணுவாங்க, குலாப் ஜாமுன் கொடுப்பாங்க, உட்காந்துக்கிட்டே சாப்பிடுங்க. பஸ்ஸுக்குள்ள விட்டு பஸ்ல உட்காந்துக்கிட்டே குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க. பஸ்ல உட்காந்துக்கிட்டே நீங்க டீ குடிங்க, பஸ்ல உட்காந்துக்கிட்டே சாப்பிடுங்க. அதுதான் என்ன அர்த்தம்னா நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே குடும்பத்தை பாருங்க, நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே உங்க குடும்ப வாழ்க்கை இருங்க. நமச்சிவாயம் விட்டுட்டு வராதீங்க. நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே குடும்பத்துல இருக்கலாம், நமச்சிவாயம் சொல்லிக்கிட்டே எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். அந்த மாற்று கருத்தே இல்ல. ஆனா நமச்சிவாயத்துல இருந்து இறங்கிறாதீங்க, அந்த பஸ்ஸை விட்டு இறங்கிறாதீங்க. காரணம் நிலையான பொருளை நாம் இருக்கணும்ன்றதுக்காக தான் நமச்சிவாயம். அதனாலதான் இதுக்காக சொல்றேன். அப்ப புயங்கன் தாளே புந்தியில் வைத்துட்டு சிவபெருமானுடைய அந்த திருவடிய அவனுடைய திருவைந்தெழுத்து வேற இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, எந்த மந்திரத்திலேயாவது உங்களை நீங்க சொல்றீங்களா? எந்த மந்திரத்தையாவது உங்களை நீங்க சொல்றீங்களா? நமச்சிவாயன்ற மந்திரத்தில் நீங்களும் இருக்கீங்க தெரியுமா? யா என்ற எழுத்து உயிர் தான், அந்த உயிர்ல நம்மளும் இருக்கோம். நமச்சிவாய மந்திரத்துல யா என்ற உயிர் இருக்கு. நல்லா கவனிக்கணும். ஒரே ஒரு செய்தி, நமச்சிவாய மந்திரத்துல யா என்ற உயிர் இருக்கு, பாசம் என்ற உலகமும் இருக்கு, சிவமும் இருக்கு. நீங்க கேட்கலாம், ஏப்பா நிரந்தரமானதுதான், ஆனா இந்த உயிரும் நிரந்தரமானது, பாசம் அதெல்லாம் கெட்ட பொருள் இல்ல, அதையும் நான் பிடிச்சுக்கிட்டேன்னா எனக்குள்ள கெட்டது வரும். உண்மைதான் வரும். நாலு நிமிஷத்துல நான் முக்கியமான செய்தி முடிக்க போறேன். அதனால அவங்க எல்லாருடைய திருவடியும் தலையில கையை வச்சு நான் உங்க எல்லாருடைய திருவடியும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் அந்த வீடியோ ஆன் பண்ணி தயவு செய்து என்னோட அமர்ந்துருங்க. 4 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கூப்பிடவே மாட்டேன், நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். நமச்சிவாய மந்திரம் நான் ஏன் சொல்லணும்? நமச்சிவாயத்துல நம வருதே, நமன்றது எனது உலக பாசம் தானே, அது என்ன பிடிச்சுக்கணும்ல. அப்போ இதுல சிவத்தை மட்டும் தான் நான் பிடிக்கணும். எதுக்கு அந்த உயிரையும் பிடிக்கணும்? இந்த சிவத்தை மட்டும் தானே பிடிச்சுக்கணும். நான் நமத்தையும் பிடிக்க சொல்றேன், இதையும் பிடிக்க சொல்றீங்களேன்னு கேட்டா கவனிங்க. சைக்கிள் ஓட்டும் போது 2 பெரிய வீல் இருக்கும் இல்ல, 2 பெரிய வீல் இருக்கும். சைக்கிள் ஓட்டுறப்போ 2 பெரிய வீல் இருக்கும். சைட்ல என்ன இருக்கும்? 2 குட்டி வீல் இருக்கும். பாத்தீங்களா? அந்த குட்டி வீல் எதை தொட்டிக்கிட்டு தான் வரும்? பூமியை தொட்டிட்டு வரும். எப்ப வரைக்கும்? ஏன்னா அப்பதான் கத்துக்க முடியும், அப்பதான் சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியும். அதனால 2 வீல் கீழே சப்போர்ட்டிங் வீல் இருக்கும். அது கத்துக்கிற வரைக்கும் அது கூடயே வரும். அது போல நமச்சிவாய மந்திரத்துல நம என்ற விஷயத்த கீழே தொட்டுக்கிட்டே வரும். அது எப்போ? நாம கத்துக்கிற வரைக்கும்.
நம்மளால பேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரெண்டையும் தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், பெரிய வீல் தான் 2 வீல் இருக்கு. என்ன வீல்? சிவ அப்படின்ற வீல் இருக்கு, ய அப்படின்ற உயிர் இருக்கு. அப்ப சிவையன்னு அப்ப சிவைய அப்படின்னு வந்துடும். ஒரு நிமிஷம் பிரபாகரன் ஐயா மியூட் பண்ணிக்கிறேன். அப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 வீல்ல ஓட்ட நான் என்ன பண்ணுவேன், வீலிங் பண்றவங்க பாத்துறீங்களா, ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆயிட்டா வீல் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, தூக்கிட்டு ஒத்த வீல்லே ஓட்டிட்டு வராங்க. பாத்துறீங்களா பாத்தீங்களா இல்லையா, பாத்துறீங்களா இல்லையா? அந்த வீலிங் பண்ண அப்போ சிவையல கூட வ போயிடும், சி மட்டும் தான் நிக்கும். சில பேர் பாத்தீங்களா இன்னும் ஓட்டிட்டு போறப்போ கால் வச்சு மிதிக்காம அந்த ஸ்பீட்லயே ஏறி நின்றுவான். அந்த வீல்ல ஏறி நின்று காலையும் வீலையும் ஓட்ட மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம், அப்படியே போய் போவோம். என்ன அர்த்தம், பேலன்ஸ் நல்லா பண்ண முடிச்சோம். அவங்களால என்ன பண்ண தேவையில்லை. 2வது நம்ம தேவையில்லை, வ தேவையில்லை, யா கூட தேவையில்லை. யான்னு என்ன அர்த்தம், அதுதான் பெடல் போடுது. யா கூட தேவையில்லை, சி என்ற ஒரே ஒரு வீல் மட்டும்தான் போகும். ஆக நமச்சிவாய மந்திரம் முதல்ல தொடங்கும். அதுல இருந்து என்ன ஆகும், 2 வீல் தன்னால நீங்க பேலன்ஸ் பண்ண, சிவத்தை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது தன்னால நமச்சிவாய மந்திரம், எந்த குரு உதவி இல்லாம நமச்சிவாய மந்திரம் தானே சிவய நமவா மாறிடும். அப்புறம் சிவைய நம்ம தானே என்னவா மாறிடும், சிவைய சிவையா மாறிடும். அந்த சிவைய சிவ தானே சியா மாறிடும். நீங்க சிவத்தை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிக்க தன்னாலேயே உங்க மந்திரம் தன்னாலேயே உங்களுக்கு மாறும். ஆகவே சிவன் தாளே குந்தியில் வைத்துட்டு, அப்ப சைக்கிள் ஓட்டும் போதுதான் ஞாபகம் வச்சுக்கலாம், குழந்தைங்க ஓட்டுறப்போ அது நமச்சிவாய, 2தையும் கழட்டி விட்டோம்னா அது சிவைய நம. அத தூக்கி வீல் பண்றப்போ சிவைய சிவ. பெடலும் எடுத்துட்டேன், யா என்ற இந்த ஆன்மாவும் பெடல் எடுத்துருச்சு, வெறும் சி மட்டும் போகும். ஆக நமச்சிவாய சிவைய நம, சிவைய நம, சிவைய சிவ, சிவ சிவ சி அப்படின்னு 5 மந்திரமும் இந்த ஆன்மாவுடைய சிவத்தை பேலன்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. சிவத்தை பேலன்ஸ் பண்ற ஒண்ணும் கிடையாது. எந்த காலத்திலையும் சிவத்தை விட்டு கொடுக்காம இருக்க மந்திரம் தானாகவே மாறும். இதைத்தான் திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே என் உளந்தனில் புகுந்து குறுபடி வாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமைகள் அப்படின்னு நம்மளுடைய சாமி. ஆக நமச்சிவாய மந்திரத்துல தான் ஆரம்பிக்கணும், நமச்சிவாய மந்திரத்துல தான் ஆரம்பிக்கணும், நமச்சிவாயம் தான் சொல்லணும். நமச்சிவாயம் மட்டும்தான் வெளியே சொல்ற மந்திரம். இந்த எல்லாமே உள்ளுக்குள்ள சொல்லக்கூடிய மந்திரம். ஆகவே சிவம் வேறு இல்ல. ஏன் நமச்சிவாய மந்திரத்தை பிடிக்கணும், கரெக்டா சொல்லுங்க. இதோட நிறுத்தி 1 நிமிஷத்தோட முடியும். நமச்சிவாய மந்திரம் ஏன் சொல்லணும், நம்மளும் நிரந்தரமாக இருக்குங்க அந்த சிவன் வேறு இல்ல, நாம் வேறு இல்ல அப்படிங்கிறது தான். சிவ 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 மன்னிக்கணும் சாமி, எப்பவோ பால் போட்டேன் உட்காந்துச்சேன் நானு. எல்லா பாலை பத்தி பால்கவா மாதிரி அதெல்லாம் காஞ்சு கருகி வரப்போ ஸ்மெல்லே வந்துச்சு, ஓடி போய் பார்த்தேன் சார். நல்லது. ஆக நமச்சிவாய மந்திரம் தான் பேசிக்கு. அது உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். நீங்க ஒண்ணும் வருத்தப்பட தேவை. என்னங்க நம்ம இருக்கு, யார் இருக்கு, எல்லாம் தேவையில்லாத பெருங்காய டப்பாலாம் உள்ளுங்களை கிடைக்கணும், அது தன்னாலேயே உங்களை கூட்டிட்டு போயிடும், நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும். உங்களுடைய வேலை நமச்சிவாய மந்திரத்துல ஏறி உட்கார்றதுதான் உங்க வேலை. உட்கார்றதுன்னா அதுல இருந்து விலகாம நிக்கணும். அதுல இருந்து நீங்க விலகக்கூடாது, இறங்கக்கூடாது. அதுலயே நிக்க நாம நிரந்தரமான பொருளா மாறுவோம். நமக்கு பிறவி இல்லாமல் போகும். ஏன்னா அது ஸ்டேபிள். நமச்சிவாயத்துக்கு பிறவி கிடையாது. அதுல இருக்கக்கூடிய 3 பொருளுக்கும் பிறவி கிடையாது, நமக்கும் பிறவி இல்லாம போயிடும். ஆக அப்படியே தொடங்கி நம்ம பண்ணிக்கலாம். இப்ப புரியுதா நமச்சிவாயம் மந்திரம் ஏன் சொல்றோம்னு? இனிமே உரைப்போட சொல்லுவீங்களா நமச்சிவாயம் சொல்றப்பெல்லாம்? ஆகா சூப்பர், நமச்சிவாயம் மந்திரம் சொல்றப்பெல்லாம் இனிமே நான் இறங்க மாட்டேன். நமச்சிவாயத்துக்கிட்ட இனிமே நம்ம இறங்குவோமா? இறங்கவே கூடாது. எந்த சூழல் வந்தாலும் இறங்கிட்டோன்னா என்ன ஆயிரும், திரும்பவும் ஏறலாம், தப்பு கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி அதுலதான் இருக்கிறோம், நமசிவாய மந்திரத்துல ஏறிதான் உட்கார்ந்து இருக்கோம், இறங்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி சிவனை கும்பிடாம இருந்தேன், நல்லா தான் இருந்தேன், சிவனை கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடியும் மிதியும் ரொம்ப விழுது சாமி அப்படின்றாங்க. அதுக்கும் நான் சொன்னேன், இப்ப பஸ்ல இறங்கிட்டீங்க, நீங்க போன பிறகு நமச்சிவாய மந்திரம் சொன்னீங்க, இறங்கிட்டீங்க. இப்ப பஸ் ஓடிட்டு இருக்கு, ஓடுற பஸ்ல ஏறும்போது என்ன ஆகும்? நமக்கு ஏற தெரிஞ்சா நமக்கு ஏன் வந்து விழ போறோம்? ஓடுற பஸ்ல அப்படி இப்படி மிதிப்பட்டுதான் பண்ணணும். அப்படி நமச்சிவாய மந்திரத்துல நாம இப்ப இறங்குறதுனால திரும்ப ஏறும்போது என்ன ஆகும்?
லேசா இடிக்கும், அங்க இடிக்கும், ஏதாவது ஒருத்தர் கீரல் விழுகும். கவலைப்படாதீங்க, அது கொஞ்ச நேரம் தான். ஏறி உட்காந்துட்டீங்கல்ல, இனிமே ஒவ்வொரு ஸ்டாப்லயும் சோலைய பாத்துக்கிட்டே போவீங்க, அருவியை பாத்துக்கிட்டே போவீங்க, ரசகுல்லா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உள்ள வந்து பேண்ட்ரி இருக்கு, உள்ள வந்து அப்படியே நமக்கு சர்வ் பண்ணிட்டே போவாங்க. அந்த ஏறுறதுக்கு தான் கஷ்டமே தவிர ஏறுறதுக்கு அப்புறம், அதனாலதான் நார்மலா இருக்கிறவங்க சிவத்தை வழிபாடு செய்யும் போது சின்ன சின்ன சிராய்ப்பு கொடுக்கும். அப்படியே சிராச்சுக்கிறோம் என்னது நல்லாதான் இருந்தேன். என்னைக்கு இந்த ஆனந்தன்றவன் திருவாசகத்தை படி நமச்சிவாய மந்திரம் சொன்னானோ அன்ன சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அடி நிறைய விழுது. கொஞ்ச நாளைக்கு தான், அது ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சரியா தரும். ஆக அது சிறப்பா இருக்கும். நீங்க நமச்சிவாய என்ற மந்திரத்தினுடைய அந்த பேருந்துலேயே எப்பயுமே இருங்க. வாங்க போகலாம் சிவத்தை பார்க்க யாத்திரை பத்தின் மூலமாக என்று சொல்லி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கின்றோம். அதுல வந்து மந்திர மாமுனிவர் இவனார் என எம்பெருமான் அப்படின்ற இந்த சொல்லுக்கு நம்ம வச்சுக்கலாம். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தனவனே. இது சொல்லிட்டு இருக்கிறப்ப நம் தமர் ஊரன் சொல்லுவான் சிவன் நம்மளை பார்த்து அப்படின்னு. என்ன அழகான வார்த்தை. அடியார்கள் எவ்வளவு ஆழம் மிக்கவர்களா இருக்காங்க பாருங்களேன், எங்கேயே தொடுறாங்க எல்லாருமே. அருமை அருமை சுவாமி. ஆக இந்த அளவுல நமச்சிவாய மந்திரத்தினுடைய பொருளும் நமச்சிவாயத்தினுடைய தன்மையும் அது நம்ம புந்தியில வைத்திருக்கணும்ன்ற உண்மையும் நம்ம அது வைத்திருக்கிறனால ஏற்படுகின்ற பயனையும் பயனால ஏற்படுகின்ற விளைவையும் நமக்கு தெளிவா சொல்லியாச்சு. இதுக்கு மேல நமச்சிவாய மந்திரத்தை பிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதனால இந்த சொல்லி இந்த அளவு நிறைவு செய்யலாம். பிரேமாமா நிறைவு செய்ய நமச்சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்முகில் வழாது பெய்க மடிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிடாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நர்தவம் வேள்வி மல்க. மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவுடைய தாமர்களை சென்னை மேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சாமி. உங்களுக்கா பாட தெரியாதுங்க பிரேமம்மா? என்னங்கம்மா என்னம்மா சொன்னாங்க? இல்ல உங்களுக்கா பாட தெரியாது? ஐயா இதெல்லாம் ஒரு பாடலே இல்லையா? இப்ப சரளாமா அவங்க குரல், நம்ம சாந்தி அம்மா குரல், இவங்கெல்லாம் பார்த்தா ஒரு கிஃப்ட், அவங்களுக்கு இறைவனே கொடுத்த ஒரு வரம். அடியனுக்குலாம் அந்த மாதிரி ஒரு குரல் வளம் கிடையாதுங்க. பெருமானுக்கு மலர்ல பேதம் இல்ல. பெருமானுக்கு மலர்ல பேதம் கிடையாது. பெருமானுக்கு தாமரை மலரும் பாரிஜாத மலரும் எருக்க மலரும் எல்லா மலரும் அவனுக்கு ஒண்ணுதான். அதனால நாம எப்படி பண்ணாலும் அதான் அம்மா வந்து சரிதாங்கய்யா. பெருமான் ஏத்துப்பாரு. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல குரல் வளம் இருக்கு, அழகா பாடுறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு விரும்பி கேட்போம் இல்லையா? அடியன் பாடுது கேட்ட பாடு பெருமான் கேட்டுப்பாரு. வேற வழி இல்லையே, இந்த பொண்ணுக்கு இதான் தெரியும், அதனால கேட்டுதான் அவனு நினைப்பாரு. ஆனா மற்ற அடியாருலாம் என்ன இவங்க தூங்கி வடிகிற மாதிரி பாடுறாங்க, இவங்க போய் நல்லா பாடுறாங்க. அதாவது பலவித ஆற்றல் பலவித பேர்கிட்ட அவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு சிறப்புல இருக்கும். அது இறைவனோட திருவருள். அது அந்த திருவருள்ல எல்லாரும் இருக்கிறோம். அதுதான் உண்மை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவசிவ ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அம்மா சண்முக பிரியம்மா சுவாமி. சிவாயனமங்கய்யா. அம்மா மகிழ்ச்சிங்க அம்மா, நீங்க வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா எப்பயுமே அடிக்க உங்களுக்கு ஒரு அம்மா வந்து ஒரு பாடல் பாடணும்னு சொல்லி ஒரு ஒரு வாக்கு சாமி. ஐயா ஏதாவது பாடல் இருக்குதுங்களா சாமி? ஐயா நான் ஒரே நிமிஷங்க, தயாராகணுங்க ஐயா. தயாராகுங்க. அது வரைக்கும் நான் கேட்டுக்கிறோம். அது வரைக்கும் அடியார்களுக்கு ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நமக்கு பெருமான் கொடுத்திருக்காரு இல்லையா, அந்த உணர்வுல உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் அடியன்ட்ட கேட்கலாம். நமச்சிவாய். இதுதான் 2 பேருக்கு வாய்ப்பு. 3 நிமிடத்துல முடியும். அஞ்சுதான் மணியம்மா. ஐயா நான் திருவாசக சிந்தனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க போனாலும் அந்த சிவபுராணத்தை சொல்லிட்டே போகணுங்கிறத கத்துக்கிட்டேன் ஐயா. அது ஏறு பஸ்ல ஏறினாலும் எங்கேயாவது ரோட்ல நடந்தாலும் சிவபுராணம் சிவாய நம சிவ சொல்லிட்டுதான் நடப்பேனுங்க ஐயா. அத ஒண்ணு கத்துக்கிட்டதுதான் எனக்கு பெரிய இதுங்க ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க அம்மா. ஜானகி அம்மா. ஐயா சிவாய நமங்க ஐயா.
நான் திருமுறை மனப்பாடமா பாடுறதுனால பாடிட்டே இருப்பேங்க ஐயா. ஆனா எந்த வேலை செய்யும் போதும், துணி துவைக்கும் போது எப்பவும் பாடிட்டு இருப்போம். ஆனா பாட நினைவுகள் வேற பக்கமெல்லாம் போயிடுது. மறுபடி ஆனா அது பாட்டுக்கு பாடிட்டு இருக்குது, நினைவுகள் மாறுது. அது எதுனாலங்க ஐயா அப்படி ஆகுறது? இல்ல அது நம்ம உணர்வோட கலந்துருச்சு. சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு நம்ம டிரைவிங் பண்றப்ப பேசிக்கிட்டே பேசுவோம் இல்லையா, அது மாதிரி உணர்வுல கலந்துருச்சு. அது தவறே இல்லை சாமி. அது நீங்க எல்லா விஷயமும் செஞ்சுக்கிட்டே பண்ணலாம். அதுல எந்த தவறு இல்லை. அது உணர்வோடு கலந்துட்டார் பெருமாள். சொல்லும்னா நான் மறக்கணும், சொல்லுனா நமச்சிவாய் என்ற அளவுக்கு பெருமான் உள்ளுக்குள்ள உரு போட்டிருக்காரு. அதுதான் தவிர அதுல குறை எதுவும் இல்லை. நமச்சிவாய் நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அருமை 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 சாமி. இந்த இந்த கிளாஸ் இன்னைக்கு கொடுத்த எனக்கு ஒரு செய்தி, புதிய செய்தி என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது இயல்பாவே எல்லாத்தையும் செய்யறது இறைவன் ஏற்றுப்பான் என்னைக்குமே. அது இயல்பா இருக்கிறது அப்படின்னு. நம்ம ஒரு சில முறைகள் மாறுறது அப்படிங்கிற ஒரு தகுதியில இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துப்பான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாம நம்ம ஏத்துக்கோம் மனசு. ஆனா இன்னைக்கு ஆணித்தரமா அதை ஏத்துக்கிட்டுச்சு மனசு. ஏன்னா ஏன்னா அது என்னோட சிந்தனையில அது ஒண்ணுமே இல்ல. நீ சிவ பூஜை செய்யறது எதுக்குன்னா இயல்பா இருக்கிறதுக்காக அவனை நீ செய்யறதுதான் சிவ பூஜை அப்படிங்கிறது. இதுக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த வகுப்பு மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அம்மா சண்முக பிரியா அம்மா சுவாமி. ஐயா ஐயா பாடிடுறேங்க. 4ஆம் திருமுறை திருவிருத்தம். திருச்சிற்றம்பலம். கருணட்ட கண்டனை அம்மா ஏங்கம்மா திருச்சிற்றம்பலங்கம்மா. கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை கருணட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்டம். ஐயா கேக்கலீங்களா? ஐயா சவுண்ட் கேக்குதுங்க. செருநட்டமும் அதில் எய்யல்லானை செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லை கிரையை சிற்றம்பலத்துள் பெருநட்டமாடியை வானவர்க்கும் என்று வாழ்த்துவனே. குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் நினைத்தவுடன் எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. சாட எடுத்தது தக்கன் தன் வேள்வியில் சந்திரனை வீட எடுத்தது காலனை நாரணன் நான் முகனும் தேட எடுத்தது தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்தது பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. ஆட எடுத்திட்ட பாதமென்றோ நம்மை ஆட்கொண்டதே நம்மை ஆட்கொண்டதே நம்மை ஆட்கொண்டதே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே நன்றிங்க சுவாமி. நன்றி நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. நடராஜன் ஐயா 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 சுருங்க திருவடி வணக்கம் ஐயா. நீங்க சொல்லும் போது அந்த சிவாய நம்ம சொல்லி இந்த கை நிறைய தண்ணி எடுத்து இப்படி அள்ளி வீசினா அதுல பூரா அப்படியே நடராஜர் தெரிவார் அப்படின்னு இல்லையா? நம்ம செலுத்துற பக்தி எவ்வளவு அவனோட ஐக்கியமா ஒன்றி இருந்திருந்தோம்னா அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அந்த நேரத்துல உடம்பெல்லாமே ஒரு வைப்ரேஷன் ஆயிடுச்சுங்க.
ரொம்ப இன்னைக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தாக்குனது, அது தாக்கமாயிடுச்சுங்க. அது அந்த வைப்ரேஷனுக்கு நம்ம இன்னும் ஆகலையே அப்படின்ற ஒரு அள்ளி வீசும்போது அங்க ஒண்ணும் வார்த்தைகளே இல்லைங்க ஐயா, வார்த்தைகளே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த இடத்துல. அந்த அளவுக்கு மனசு பண்படணுங்க ஐயா, பண்படணும். யாராவது ஒரு வார்த்தை சொல்லணும்னா சொல்லிக்கலாம், இல்ல நிறைவு செய்வோம் சாமி. ஒரு வார்த்தை திருவடி நீங்க சொல்லும் போது சாக்கிய நாயனாரை பத்தி சொல்லும் போது கண்ணுல இருந்து தண்ணீரா கொட்டுற அளவுக்கு அந்த மாதிரி உங்களுடைய அந்த அதை உணர முடிஞ்சது எங்களால. அந்த எப்படி நம்ம சிவத்தோட ஐக்கியமாகணும் அப்படிங்கறது தன்னை அறியாமே கண்ணந்து கண்ணீரா கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு ஐயா அந்த நேரம். அதே மாதிரி இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது கிளாஸ்ல இயமத்துல நின்று நியமமா செய்யணும். இயமம் வர்றதுக்கு கடவுளோட சிவத்தோட அனுகிரகம் இருந்தா தான் அது இயமத்துக்கே நம்ம வர முடியும். அத பிடிப்பா நம்ம எந்த விஷயம் பிடிக்குதோ அதுல நிலையா நின்றுட்டு அடுத்ததுக்கு நம்ம போகணுங்கிறது நல்லா உணர முடிஞ்சது. அது மாதிரி பசங்களுக்குமே இப்ப நாங்க சொல்லி கொடுக்கறது, எங்க போனாலும் நமச்சிவாய் சொல்லு, நமச்சிவாய் சொல்லு, கும்பிட்டுக்கோ, இதுதான் நாங்க சொல்றது. வீட்டுல இருந்து வெளியில கிளம்பும்போது நமச்சிவாய் சொல்லணும், உள்ள வந்தா சொல்லணும். அந்த மாதிரி எங்கெங்க பாக்குற இடத்துல சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களும். இப்ப அவங்களுக்கு இது முதல் படிநிலைன்னு நான் நினைக்கிறேன் கிளாஸுக்குலாம் வந்ததுனால. அப்புறம் போக போக அவங்களுக்கு அது அதனுடைய இது உள்ள வர ஆரம்பிக்கும். அது எல்லாருமே செய்யணுங்கிறது என்னுடைய ஆசை குழந்தைங்கள்ட்ட. ஐயா ஐயா நீ கிளாஸ்ல இயல்பா அவங்கவுங்க இயல்புல கும்பிடணும், அப்படி யாரையும் காப்பி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இந்த தீட்சை வாங்குறவங்கிறது ரொம்ப பல அடியார்கள் தான் வாங்குறாங்களேங்கய்யா. ஆனா அவங்க ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்களேங்க, இவங்களை பார்த்து அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்களேங்க. அப்ப அது எப்படி எடுத்துக்கிறதுங்க? இல்ல அதுதான் 63 நாயன்மார்கள் பாத்தீங்கன்னா ஏதாவது ரூல்ஸ் இருக்காங்க, எங்க அவங்க தீக்க அவங்களுக்கு தெரிஞ்சது பண்ணாங்க. அவங்க எல்லாருமே நாயன்மார்கள் எல்லாருமே அன்பின் மிகுதியால அவர்களால என்ன முடியும்ன்றதோ அந்த ஒரு கொள்கையை நியமத்தை எடுத்துக்கிட்டு அவர்கள் வந்தவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாங்க, வந்தவங்க எல்லாருக்கும் அருள் செய்தாங்க. இயற்பகை நாயனார் பாத்தீங்கன்னா அவர் செய்த அந்த செயல் கண்டிப்பா எல்லாரும் 150வது வீடியோ கண்டிப்பா கேளுங்க. இயற்பகை நாயனார அப்படிதான் பேசியிருக்கோம். திரும்பவும் அன்னைக்கு நான் போட்டு விடுறேன். கண்டிப்பா இயற்பகை நாயனாரை பத்தி அதாவது சிவத்துக்கிட்ட எதுவுமே ரூல்ஸ் இல்லைன்றத உடைச்சவங்க தான் 63 நாயன்மார்கள். அதனால அவங்க அதாவது ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு போறவங்க அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போறவங்க அவங்க எல்லாம் அப்படி வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா சின்ன வயசா இருக்கிறப்பே யூனிஃபார்ம் நான் போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நம்ம பக்குவம் வரதான் யூனிஃபார்ம் தூக்கி போடணும். நம்ம கிளாஸ்க்கு போக தேவையில்லை, ஒரு நோட் எடுத்துட்டு போகலாம், ஒரு பெண்ணு கூட எடுத்துட்டு போகலாம், பாதி கிளாஸ்ல இருந்து வந்துடலாம். அதெல்லாம் பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் சரி. பக்குவம் வராததுக்கு முன்னாடி யூனிஃபார்ம்ல தான் இருக்கணும். ஆனா பக்குவம் வந்ததுக்கு அப்புறமும் நான் யூனிஃபார்ம்ல தான் இருப்பேன்றது வாங்கலன்னா நம்ம பாடுறதோ படிக்கிறதோ அந்த இதெல்லாம் பலன் இருக்காது அப்படின்னு கூட சொல்றாங்கய்யா. தீட்சை வாங்கிட்டு செஞ்சாதான் அந்த பூஜைக்கே பலன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கய்யா. தீக்கைனா என்ன? முதல்ல தீக்கைனா என்ன? கொடுத்து பெறுதல். தி என்றால் கொடுத்தல், ஷை தி என்றால் கொடுத்தல், ஷை என்றால் கொடுத்து, அல்லது விடுதல் பெறுதல். வீடு பெறுதான் தீக்கை. எதை கொடுத்து எதை வாங்கியிருக்கீங்க நீங்க? அறியாமையை கொடுத்து பெருமானுடைய அருளை வாங்குவதுதான் தீட்சை. அதுக்கு குருநாதர் எப்படி வேணாலும் வருவாரு. ஒரு புத்தக வடிவத்துல வருவாரு, ஒரு நூல் வடிவத்துல வருவாரு, ஒரு புல் வடிவத்துல வருவாரு, எந்த வடிவத்திலையும் வருவாரு. இந்த மன்னிக்கணும், எனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரீங்களா? ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். 2 நிமிஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா? நீங்க இருக்கிறவங்க இருக்க போறவங்க போய்க்கலாம். இந்த ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். சத்திய ஞான தரிசனிகள் வானத்துல பறந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு பிள்ளை மண்ணுல விளையாண்டுட்டு இருக்கு. அந்த பிள்ளை கிட்ட உபதேசம் கொடுக்குறாரு. இவர் நினைச்சா ஏன் வயசானவன்ட்ட கொடுத்துருக்கலாம்ல? அந்த பிள்ளைக்கு புரியுமா? 2 வயசு பிள்ளைக்கு சித்தாந்தம் சொன்னா புரியுமா? அவர் இது சொல்லி கொடுத்தாரா? சொல்லல. பார்த்த உடனே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு அறிவு. பார்த்த உடனே டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அவருடைய ஞானம் முழுக்க அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. 2 வயசு குழந்தை மெய்கண்டார் 2 வயசு குழந்தை 14 மெய்கண் அந்த நூல் அந்த சிவஞான போதத்துல 12 சூத்திரம் எழுதுது. அந்த 12 சூத்திரத்தை விரிச்சதுதான் 13 நூல்கள். அப்போ
என்ன அந்த அந்த வந்தவரு இந்த பிள்ளைக்கு வயசு கம்மியா இருக்கேன்னு பார்க்கல, இது எந்த குலத்துல இருக்குன்னு பார்க்கல, அதனுடைய ஆன்ம பக்குவத்தை பார்த்தாங்க. அது போல குருநாதர் வந்து எப்படி வேணாலும் எங்க வேணாலும் வந்து அருள் செய்வாரு. அதை வாங்கிதான் ஒண்ணுமே இல்லை. யாராவது சொன்னாங்கன்னா குருநாதர் தீக்கை கொடுக்கல அப்படின்னா, நாங்க திருவாசகம் படிச்சிருக்கோம், ஓபன் பண்ணாலே நமச்சிவாய வாழ்கன்னு மாணிக்க வாசக தீக்கை கொடுத்துதான் எங்க அனுப்பிச்சிருக்காருன்னு பெருமையா சொல்லிக்கோங்க. ஆனா குருநாதர் கண்டிப்பா வருவார். குருநாதருக்காக தவம் செய்து காத்து குருநாதர் கண்ணு முன்னாடி எந்திரிச்சு வருவார். வந்து நம்ம கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை எல்லாம் உருவி எடுத்துருவார். அது ரொம்ப முக்கியமான செய்தி. அதுக்காக இதை செய்யக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இது பண்ணக்கூடாது. சரிங்களா சாமி? அவங்க ரூல்ஸ் வச்சிருக்காங்க. ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்றது அது குழந்தைத்தனமா பண்ணுவாங்க. அதுக்காக ஃபாலோ பண்ணாமலும் இருக்க முடியாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு அப்படித்தான் சொல்லணும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த ரூல்ஸ்ல இருக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால குருநாதர் நினைச்சா 2 வயசு குழந்தையையும் மாத்துவாரு. அவருக்கு மறைஞான சம்பந்தர் எத்தனை வயசு? அவர் சீடர் யாரு? மறைஞான சம்பந்தர் எத்தனை வயசு? 80 வயசு. 2 வயசு சீடருக்கு மறைஞான சம்பந்தர் 80 வயசு. அப்படிங்கிறப்போ இதுல வந்து வயதோ அவர்களுடைய நிலையோ எப்படியுமே இல்லை. அந்த ஆன்ம பக்குவம் பெருமானை தவிர யாருக்கும் தெரியாது. தீக்கைன்னா கடையில போய் 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றது கிடையாது. 5 ரூபாய் கொடுத்து 5 கிலோ அரிசி வாங்கிட்டு வர மாதிரி நாங்க தீக்கை வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் எனக்கு அது என்ன கான்செப்ட்னே புரியல. தீக்கை வாங்கிட்டோம்னா தீக்கை யார் தீக்கை வாங்குற விஷயம் கிடையாது, அது கொடுக்கறது. குருநாதர் கூப்பிட்டு கொடுப்பா. அப்படி கொடுக்கறது என்ன? தன்னுடைய மொத்த ஆற்றலே நமக்குள்ள கொடுப்பா. அப்படி அதுதான் கொடுக்குறப்போ நமக்கு அதுக்கடுத்து நம்ம எந்த சிந்தனை இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா போறோம். அதுதானே தவிர நிறைய குழப்பம் இருக்கு. அதை நம்ம அடுத்த அமர்வுகள் தீக்கை பத்தி நல்லா பேசுவோம். நன்றிங்க சுவாமி. எல்லா அடியார்களுடைய திருவடியும் அடியன் பல்காலம் இருந்து வணங்குறேன். உங்களுக்கு ஏதாவது குரல் பதிவு கொடுக்கணும்னா அடியனை கண்டிப்பா கொடுங்க. அதை அடியன் கேட்கறதுக்கு தயாரா காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அடியன் இந்த அளவுல பாடலாம் சாமி, பாடலாம். கோமதி அம்மா சிவா புஷ்பவதிங்க. ஆமா புஷ்பாமா வாய்ப்பு இருக்கு, பாடல் வாய்ப்பு இருக்கு. ஒரே நிமிஷம் சாமி, பாடல் வாய்ப்பு கன்ஃபார்மா இருக்கு. கோமதி அம்மா ஏதாவது சொல்ல வரீங்களா சுவாமி? அம்மா கோமதி அம்மா இல்லைங்க, சிவாய் நான் தான் சொல்றேன். சரி சிவாய் நல்லது. பிரேமா ஏதாவது சொல்ல இருக்கா? அம்மா அப்பதான் கரம் முயற்சிட்டே இருக்காங்க. இல்ல ஆமாங்கய்யா, நீங்க சொன்னீங்களே அந்த சிவ தீக்கை பெறத பத்தி சொன்னீங்களே, ஏற்கனவே நான் அதை சொல்லியிருக்கிறேன். என்னன்னா தீக்கை பெறுது, அது தீட்சை வாங்கினாதான் முழு பலன் உண்டு அப்படின்றாங்க, மத்த பலன் இல்லை. அப்படி இல்லைங்கய்யா. அது என்னன்னா சொல்லி கொஞ்சம் பயமுறுத்த எல்லாரும் வாங்க, அது ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது தாங்கய்யா. ஒரு ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது. ஏன்னா நம்ம டெய்லி காலையில ஏஞ்சி பெருமான வணங்கணும். நமக்கு நேரம் காலம்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல, உண்மையிலே இப்ப இருக்கிற காலகட்டம், அந்த காலத்தை நான் சொல்லல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒழுங்கா நம்மளால கடைப்பிடிக்க முடியாது. ஒரு 10 கடமையை 10 நாள் நம்ம கடைப்பிடிக்க முடியல, உங்களாட்ட சொல்லியிருக்கேன் நான். அது என்னன்னா அந்த ஒழுக்கமா அது செஞ்சாதான் பெருமானுக்கு நெய்வேத்தியம் செஞ்சுட்டுதான் நம்ம சாப்பிடணும். ஒரு கடைப்பிடிக்கிறோம், ஒரு பக்தி மார்க்கத்துக்கு உள்ள நுழையிறதுதான். ஆனா அது காலப்போக்குல அது பழகிடுங்க. அது பழகி நம்ம இயல்பா இருக்கிறதா சொல்றாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்க, பிரம்மாண்டமா பூஜை செய்ய வேணாம் என்பதெல்லாம் இல்ல. அவன் விரும்புவதும் கிடையாது. அவன் விரும்புவதெல்லாம் ஒன்றுதான். அது என்னதுன்னா உண்மையான ஒரு பக்தி தான். அது நம்ம உள்ளத்துல ஒரு ஓரத்துல உண்மையான பக்தியை வைத்து சர்வ சதா காலமும் நினைத்து எந்த செய்தாலும் என்னது அவனால் தான் செய்யப்படுகிறது. அந்த நினைப்பு இருந்தா போதுங்க. அதனாலதான் என்ன பண்ணணும், அந்த பூஜையெல்லாம் செய்து அந்த இறைவனை வழிபாடு பண்ணணும். அப்ப கூட என்ன நம்ம திருமந்திரம் நிறைய என்ன சொல்லுது, எப்போ இல்லையா, அது இல்லையா, இது இல்லைன்னா அன்பாடு வழிபாடு பண்ணுப்பா அப்படின்னு தான் சொல்றாங்க. தீக்கை பெறுது என்னன்னா அந்த அடிப்படை பேசிக் நம்ம உள்ள போறதுதான் கூப்பிடுறாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு 3 நாள் தேட்டு அப்படின்னா அதுக்கு வழிபாடு பண்ண மாட்டோம். அது எதையும் தொடக்கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கெல்லாம் அது உண்டுமா, நீங்க வாங்க தீக்கை பெறா 100% உங்களுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு மரியாதை உண்டு அப்படின்னு சொல்லிதான் நம்மள கூப்பிடுறாங்க. அதுக்குதான் சொன்னா பலன்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு ஒழுக்கம் கடைபிடிக்கிறது தான். இதனால பண்ணாதான் இது பலனா அப்படிலாம் கிடையாது. பெருமான மனதார நினைத்து வழிபாடு செஞ்சாலே அது தீக்கை தான், அது தீட்சை பெற்றதா அர்த்தம். சிவாய நமங்கய்யா. திருவடி வணக்கங்கய்யா. ஆகவே ரொம்ப மகிழ்ச்சி சாமி. தீக்கை பத்தி நம்ம பேசுவோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம். எல்லா அடியார்களுக்கும் அடியனுடைய மிக தாழ்மையான அந்த திருவடியை வீழ்ந்து அடியன் வணங்குறேன். உங்க எல்லாருடைய திருவடியும் பல்காலம் இருந்து வணங்குறேன். 4 நாள் அவங்கள வந்து சனிக்கிழமையும் பார்ப்போம். இருந்தாலும் அடுத்த நம்ம வந்து புதன்கிழமை வந்து பார்க்க இருக்கிறோம்னு சொல்லி இறைவனுடைய திருவடி எல்லாருக்கும் எப்பொழுதும் நிறைந்திருக்கணும்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் வந்து நடராஜன் ஐயா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடுறோம். ஆர்வி தொடர்ந்து பாடல்.
ஐயா ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா மியூட்ல இருக்கீங்க. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். சரி நன்றிங்க ஐயா. சரி அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி புஷ்பா அம்மா பாடுறாங்க, கேட்கணும் இருந்து கேட்டுட்டு போயிடலாம். அம்மா ஒரே ஒரு பாட்டு விண்ணப்பம் செஞ்சாங்க. சுவாமி புஷ்பா அம்மா அடியன் மன்னிக்கணும், அடியன் வந்து அம்மா இது பண்ணிட்டேன், நான் அம்மா கேட்காமலே க்ளோஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்க, பாருங்க கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். திருக்கடம்பத்துறைங்க. ஆரியம் தமிழோடு இசையானவன், ஆரியம் தமிழோடு இசையானவன், கூறிய குணத்தால் குறி நின்றவன், கூறிய நிறத்தால் குறி நின்றவன், காரிகை உடைய காரிகை உடையான் கடம்பத்துறை, காரிகை உடையான் கடம்பத்துறை, சீரியல் பக்தர் சென்று அடைமென்களேன், சீரியல் பக்தர் சென்று அடைமென்களேன், பண்ணின் இன்மொழி கேட்கும் பரமனை வண்ண நன்மலரான் பல தேவரும், பண்ணின் இன்மொழி கேட்கும் பரமனை வண்ண நன்மலரான் பல தேவரும், கண்ணனும் அறியாய் கண்ணனும் அறியான் கடம்பத்துறை, கண்ணனும் அறியான் கடம்பத்துறை, நல்ல தம்பினை ஆகின நாசமே, கண்ணனும் அறியான் கடம்பத்துறை, நன்ன தம்பினை ஆகின நாசமே. சிவாய். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். நம்பலம். புஷ்பா அம்மா அருமை சாமி. அப்படியே அடியன் மெய் மறந்து போயிட்டு அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாயனம் சிவாயனம் சிவாயனம். சரி நன்றிங்க. திருவடி சிவாய நம.